கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக எங்கள் அன்பின் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொண்டு தேவனுடைய மிகுந்த கிருபையினாலே இந்த நல்ல நாளிலே நாம் ஒன்று சேர தேவனுடைய மகா பரிசுத்தமான சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிறோம் அவர் மகிமைப்படுத்தி வைத்திருக்கிற மேன்மை அருமையுமான அவருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக தேவன் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக அவருக்கும் அவருடைய குமாரருக்கும் மகிமையை செலுத்திக் கொண்டு கோத்தகிரி பகுதியில் இருக்கிற உங்கள் அன்பு சகோதர சனுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் கூட நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளும் கூட நாம் பார்க்க போகிற பாடத்தின் தலைப்பு அது நீங்க தான் சொல்ல போறீங்க. முதலாவது ஆதார வசனத்தை நம்ம பார்த்துடலாம், அதுக்கப்புறம் நம்ம பாடத்துக்குள்ள நம்ம போகலாம். அப்ப இன்னைக்கு நாம் பார்க்க போகிற பாடத்தினுடைய ஆதார வசனம் சங்கீதம் 57:3. என்னை விழுந்த பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார். தேவன் தமது கிருபையையும் தமது சத்தியத்தையும் அனுப்புவார். எல்லாரும் நல்லா கவனிச்சிங்களா? எல்லாம் இருக்கீங்களா? சரி, இப்ப கவனிச்சிட்டீங்களா? இதுல வசனம் ஃபுல்லா சிஸ்டர் வாசிச்சிட்டாங்களா? வாசிச்சிட்டாங்க. வேற யாராவது வாசிக்கிறீங்களா? சிஸ்டர் பக்கத்துல இருக்கவங்க ஒரு தடவை வாசிங்க இந்த வசனத்தை. 7ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். என்னை விழுந்து பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார். சேலா. தேவன் தமது கிருபையும் தமது சத்தியத்தையும் அனுப்புவார். சிஸ்டர் கொஞ்சம் கவனமா வாசிச்சாங்க. என்ன ஃபர்ஸ்ட் சிஸ்டர் வாசிக்கும் போது என்ன மிஸ் பண்ணாங்க, இவங்க என்ன இது பண்ணாங்க? சேலா. பொதுவா நம்ம எல்லாருமே வசனம் வாசிப்போம். வேதத்துல அநேக இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா, விசேஷமா பாத்தீங்கன்னா இந்த சங்கீதத்துல இந்த வார்த்தை இருக்கும். இதை நம்ம எப்பவுமே என்ன பண்ண மாட்டோம், வாசிக்கவே மாட்டோம். சரிங்களா? சிஸ்டர் சொல்லி கூட்டிட்டு வந்திருப்பாரு மாதிரி, அதனாலதான் அவங்க வாசிக்கல அப்படின்னு நீங்க நினைச்சிடாதீங்க. அவங்களுக்கு இன்னைக்கு என்ன பாடம்னே தெரியாது. சரிங்களா? அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்ப இந்த சேலா இதுதான் இன்னைக்கு பாடத்தினுடைய தலைப்பே. அதனாலதான் சகோதரர் கூட உங்களுக்கு பாடத்தினுடைய தலைப்பு சொல்லாம அவர் போனாரு. அப்ப இன்னைக்கு நாம் பார்க்க போகிற பாடத்தின் தலைப்பு சேலா. இனி இதை என்ன பண்ணவே மாட்டீங்க, நீங்க வாழ்க்கையில மறக்கவே மாட்டீங்க. அப்ப இந்த சங்கீத புத்தகத்தை நம்ம நிறைய தடவை வாசிச்சிருந்தாலும் இந்த சேலாங்கிற வார்த்தை நம்ம பார்த்தா கூட என்ன பண்ண மாட்டோம்னா, அதை நம்ம படிக்க மாட்டோம். எதுக்கு அது இடையில ஒரு பிராக்கெட்ல அதை போட்டிருக்காங்க அப்படின்னு கூட நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா யோசிக்க மாட்டோம். ஆனா இதுல இருக்கிற ஆழமான கருத்து நீங்க பாத்தீங்கன்னா உண்மையிலே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை நம்ம ரொம்ப ஆச்சரியப்பட வைக்கும். இந்த சேலா அப்படிங்கிற வார்த்தை சங்கீதத்துல நீங்க பாத்தீங்கன்னா 73 தடவை வருது. 73 தடவை இந்த சேலாங்கிற வார்த்தை வருது. இதை அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா ஆபகூக் புத்தகத்துல 2 தடவை வருது. மொத்தம் 75 தடவை இந்த சேலா அப்படிங்கிற வார்த்தை வேதத்துல வருது. சரி, அப்ப இந்த சேலா அப்படிங்கிற வார்த்தை ஒரு எபிரேய பதம். அப்ப இதனுடைய அர்த்தம் என்ன? எதுக்காக இந்த சங்கீதங்கள்ல இடையிடையில இந்த சேலா அப்படிங்கிற வார்த்தைய அவங்க அங்க வைக்கப்பட்டிருக்கு, பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு போகும்போது தேவனை துதிச்சு பாடிட்டே போவாங்க. அப்படி பாடிட்டு போகும்போது என்ன ஆகும்னா, திடீர்னு இடையில அந்த பாட்டை அப்படியே நிறுத்துவாங்க. அப்படி கொஞ்ச நேரம் நிறுத்திட்டு நிதானிச்சு திரும்பவும் என்ன பண்ணுவாங்கன்னா பாட ஆரம்பிப்பாங்க. அப்ப அந்த இடைப்பட்ட இடம் இருக்கு, டைம் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு பேரு தான் சேலா. நம்மளும் கூட இந்த பாடல்கள் பாடும்போது இடையில இருந்து ஒரு சரணம் முடிஞ்சு இன்னொரு சரணத்துக்கு நடுவில் கொஞ்ச நேரம் காத்திருக்கோம் இல்லைங்களா, அது போன்ற ஒரு காத்திருக்கக்கூடிய அந்த ஒரு பகுதிக்கு பேரு தான் சேலா. அப்ப சேலா அப்படிங்கிறதுனுடைய தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நின்று யோசித்து நிதானித்து கடந்து செல்லுதல். இதுதான் இந்த சேலா அப்படிங்கிற பேரினுடைய அர்த்தம். மறுபடியும் சொல்றேன், நின்று யோசித்து நிதானித்து கடந்து செல்லுதல் அப்படிங்கிறது அதனுடைய ஒரு இடைவெளி விட்டு கடந்து செல்றதுதான் இந்த சேலா அப்படிங்கிறதுனுடைய அர்த்தம். வேற ஒரு மொழிபெயர்ப்புல சொல்லும் போது நிறுத்தி நிதானித்து சிந்தித்து பாடுதல் அப்படின்னு கூட சொல்றாங்க. சுருக்கமா சொல்லணும்னா, ஏன் பிரதர் இவ்வளோ விஷயங்கள் சொல்றீங்க, சுருக்கமா சொல்லுங்க அப்படின்னா, சேலா அப்படிங்கிறதுனுடைய அர்த்தம் நிதானம். இந்த நிதானத்தை குறித்து தான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இதை இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையோட ஒப்பிட்டு நாம இன்னைக்கு பாடத்தை பார்க்க போறோம். அப்ப இந்த பாடத்தை பார்க்கணும்னா உங்களுக்கு என்ன வேணுங்க? நிதானம் வேணும். சேலா இருந்துச்சுன்னா நம்மளும் கூட இந்த பாடத்தை பார்த்து முடிக்கலாம். அப்ப இந்த சேலா நிதானம் அப்படிங்கிறது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை நம்முடைய வாழ்க்கையில அவசியம் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான ஒரு குணலட்சணம். அதனாலதான் அப்போஸ்தலன் பவுல் சொல்லும் போது 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 31வது வசனம், 1 கொரிந்தியர் 11:31,
நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயத்தீர்க்கப்படும். இங்க என்ன வர்றாருன்னு சொல்றாருங்க, நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம என்ன பண்ணணும்? நம்மள நிதானித்து அறியணும். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். அப்படிங்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு உலகத்துல நீங்க பாத்தீங்கன்னா இந்த நிதானம் அப்படிங்கிறத பார்க்கவே முடியாது. ரொம்ப குறைவும். எடுத்ததுல எல்லாத்துலயும் வேகம் தான். எல்லாமே வேகமா தான் இன்னைக்கு உலகம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. சாப்பாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட ஃபாஸ்ட் ஃபுட் வந்துடுச்சு. இன்னும் கூட முன்னையெல்லாம் புரோட்டா போட்டு அதை அந்த மாவை பிசைஞ்சு அதை காக்க வச்சு எண்ணெயில ஊற வச்சு இதெல்லாம் வீட்டுல பொதுவா சொல்றது இல்ல. இருந்தாலும் அப்படி ஏதாவது பண்ணணும்னா அதுக்கு நிறைய டைம் எடுக்கணும். ஆனா இன்னைக்கு என்ன வந்துருச்சுங்க, கடைகள்ல ரெடிமேடு புரோட்டா வந்துருச்சு. அப்படியே போயிட்டு என்ன பண்ணிடலாம், உடனே போட்டு ரெடி பண்ணிடலாம். ரெடிமேடு சப்பாத்தி வந்துருச்சு, ரெடிமேடு இடியா. பாருங்க, சாப்பாட்டுக்கு கூட இன்னைக்கு மனுஷங்க காத்திருந்து சமைச்சு சாப்பிடணும் அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு இல்லாம போயிடுச்சு. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா ட்ரெஸ், முன்னையெல்லாம் என்ன ஆகணுங்க, டெய்லர்கிட்ட கொண்டு போய் ட்ரெஸ் கொடுத்தா, எங்க காலத்துல அப்படி என்ன சொல்லிக்கலாம், சரிங்களா? இப்ப இருக்க குழந்தைங்களுக்கெல்லாம் அந்த தைக்கிறதுங்கிறதே தெரியாத அளவுக்கு ஆகிப்போச்சு. முன்னையெல்லாம் 1 வாரம் 2 வாரம் காத்திருக்கணும். அவர் ஒரு ஸ்லிப்ல எழுதி கொடுத்துருவார், 1 மாசத்து டேட்டை 2 வாரத்து டேட்டை எழுதி கொடுத்து இந்த டேட்டுக்கு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருவார். சரிங்களா? அதுக்கு முன்னாடி போனா ட்ரெஸ் என்னாகாது, கிடைக்காது. ஆனா இன்னைக்கு போனோம்னா 5 நிமிஷத்துல ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு என்ன பண்ணிடலாம், வந்துடலாம். ரெடிமேட் இன்னைக்கு வந்துருச்சு அப்படின்னு பாக்குறோம். அடுத்து போக்குவரத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல 2 வழிச்சாலை இருந்துச்சு. அப்புறம் அது என்ன ஆச்சு, 4 வழிச்சாலை ஆச்சு. இப்ப அது என்ன ஆயிடுச்சுங்க, 8 வழிச்சாலை ஆயிடுச்சு, இல்லைங்களா? அப்ப பாத்தீங்கன்னா அதுல கூட எதுக்கு அதெல்லாம்னா வேகம். ஏன்னா மனுஷன் ரொம்ப அதாவது மெதுவா போறதுக்கு மனுஷனுக்கு என்ன கிடையாதுங்க, நிதானம் இல்லை. அதனால எல்லாருமே இப்ப என்னன்னா ரொம்ப வேகமா இன்னைக்கு உலகத்துல போய் கொண்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம். ட்ரெயின்ல எடுத்துக்கிட்டா ஆரம்பத்துல எக்ஸ்பிரஸ் இருந்துச்சு, அப்புறம் சூப்பர் ஃபாஸ்ட் வந்துச்சு. இப்ப என்ன வந்துருச்சுங்க, வந்தே பாரத் வந்துருச்சு, இல்லைங்களா? அவ பாருங்க, எல்லாத்துலயும் இன்னைக்கு உலகம் எதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா வேகத்தை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. மொபைல்லையும் கூட நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆண்ட்ராய்டு மொபைல் வரும்போது என்ன ஜி இருந்துச்சு, 1G தான் இருந்துச்சு, சரிங்களா? அப்ப பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ பார்க்கணும்னா, ஒரு போட்டோவை பார்க்கணும்னா அங்கங்க மூளை மூளைக்கு தூக்கிட்டு போயிட்டு இருக்கணும். அது சுத்திக்கிட்டே இருக்கும். அது 2G ஆச்சு, அப்புறம் 3G 4G ஆயிடுச்சு, இப்போ 5G வந்துருச்சு, இல்லைங்களா? அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பாருங்க, மனுஷனுக்கு வேகத்துக்கு ஏற்ற வகையில இன்னைக்கு உலகத்துல இருக்கிற எல்லா காரியங்களும் அங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறத பாக்குறோம். இப்படி அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த உலகம் ரொம்ப வேகமா நிதானம் இழந்து இன்னைக்கு போய் கொண்டிருந்தாலும் ஒரு தேவனுடைய பிள்ளையின் வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்க வேண்டிய ஒரு குண லட்சணம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த சேலா, இந்த நிதானம் அப்படிங்கிறது ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையின் வாழ்க்கையிலும் இருக்கணும். ஒரு சமயம் இந்த நிதானத்தை நம்ம தவற விடும்போது அநேக ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நம்ம என்ன ஆயிடுவோம்னா நம்ம வாழ்க்கையில இழந்து போயிடுவோம். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளையின் வாழ்க்கையில இந்த சேலாவை அவங்க பயன்படுத்தணும். எப்படி அன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் பாடல்கள்ல இந்த சேலாவை பயன்படுத்தினாங்களோ அதே போல ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையில இந்த சேலா, இந்த நிதானத்தை அவங்க பயன்படுத்தணும்னு சொல்லி தேவன் விரும்பக்கூடியவரா இருக்கார். அன்னைக்கு மாம்சீக இஸ்ரேலர்கள் நம்ம பார்க்கும்போது தேவனுடைய ஆலயத்துக்கு போகும்போது பாடல் பாடும்போது என்ன பண்ணாங்க, இந்த சேலாவை அங்க பயன்படுத்தினாங்க. நாம நம்மளுடைய வாழ்க்கையில அவங்க பாடல்கள்ல மட்டும்தான் அதை பயன்படுத்தினாங்க. நாம என்ன பண்ணுங்க, நம்முடைய வாழ்க்கையில இந்த சேலாங்கிற அந்த நிதானத்தை நாம் பயன்படுத்தக்கூடியவங்களா நாம அங்க இருக்கணும். அப்போ ஒரு புது சிஷ்யனுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கும்போது நம்ம வாழ்ற விதத்துல நம்மள 3 விதமா பிரிக்கலாம். ஒண்ணு சிந்தை, நமக்குள்ள வருகிற சிந்தை. அடுத்து நாம் பேசுகிற வார்த்தை. அடுத்து நாம் செயல்படுகின்ற கிரியை. அப்ப இந்த சிந்தை வார்த்தை கிரியையில கூட நாம யோசிக்கணும், நான் சரியா என்னுடைய சிந்தைய நான் சரியா பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறேனா, என்னுடைய வாயின் வார்த்தைகள் இன்னைக்கு சரியா செயல்பட்டுக்கிட்டு இருக்குதா, என்னுடைய கிரியைகள் அது தேவனுக்கு பிரியமா இருக்குதாங்கிறத நம்ம என்ன பண்ணோம்னா அடிக்கடி நாம் நிதானிக்க கூடியவர்களா அங்க இருக்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், ஏன் அப்படின்னா இன்னைக்கு இந்த சத்தியத்துக்குள்ள வந்துட்ட அநேக சகோதர சகோதரிகள் பாத்தீங்கன்னா இழந்து போன ஒரு காரியமா என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த நிதானம். நிறைய பேருக்கிட்ட இதை காண முடியலைங்க. நம்ம வந்த நோக்கம் என்ன, தேவனுடைய சித்தம் செய்யறதுக்காக வந்தோம். ஆனா இந்த அழைப்புக்குள்ள வந்துட்டு நம்முடைய இலக்குகள் மாறி செல்றதுக்கு அநேக வாய்ப்புகள் இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப நம்ம அடிக்கடி நிதானிக்கணும், நான் எங்க போய்கிட்டு இருக்கிறேன், நான் சரியான பாதையில தான் போயிட்டு இருக்கேனா,
நான் போற வழி அது சரியா இருக்குதா, என்னுடைய வாழ்க்கை பாதை சரியா தேவனை நோக்கி தான் போய் கொண்டு இருக்குதா அப்படின்னா நம்ம எதை குறிச்சு அதிகமா சிந்திப்போம்னா நம்முடைய வாழ்க்கையில நாம காண்பிக்கிற குணலட்சணங்கள். சத்தியம் நிறைய பெற்றுட்டோங்க. நம்ம சத்தியம் பெற்றதுக்கு அளவே இல்லைங்க. நிறைய சத்தியங்கள், வேதத்துல இருந்து நிறைய ரகசியங்கள் நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கிறோம். இது ரொம்ப நல்லது. ஆனா அதை காட்டிலும் தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது ஆவிக்குரிய குணலட்சணங்கள். அது ஏன் குணலட்சணங்கள்னு சொல்லாம ஆவிக்குரிய குணலட்சணங்கள்னு சொல்றீங்க பிரதர் அப்படின்னா, நாம் உள்ளுக்குள்ள யாருக்கும் தெரியாம நமக்குள்ள இருக்கு பாருங்க. ஆவிக்குரியனா என்ன அர்த்தங்க? கண்ணுக்கு தெரியாத வல்லமையுள்ள அப்படிங்கிறது ஆவிக்குரியங்கிறதனுடைய அர்த்தம். அப்ப அந்த ஆவிக்குரிய குணலட்சணங்கள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இன்னைக்கு நம்ம கிட்ட எந்த அளவுக்கு செயல்படக்கூடியதா அது இருக்குது. இதை சிந்திச்சு பார்க்கிறதுக்கு இந்த சேலா நமக்கு ரொம்ப உதவியா அங்க இருக்குது. விசேஷமா பார்க்கும்போது இந்த நிதானம், இந்த சேலா இதை எதுல அதிகமா பயன்படுத்தணுங்கும் போது நாம் பேசுகிற வார்த்தைகள். பேசிட்டு இருக்கும் போதே என்ன பண்ண ஆரம்பிச்சிடணுங்க, சரியா பேசிட்டு இருக்கனா, தேவனுக்கு பிரியமா தான் பேசிட்டு இருக்கனா. ஏன்னா வேத வசனம் சொல்லுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசி கொண்டிருப்பார்கள், அதை கர்த்தர் என்ன பண்ணுவாராம், கவனிக்காமல் விட்டு விடுவார் அப்படிங்களா. கவனித்து கேட்பார். அப்ப இன்னைக்கு தேவனுடைய வேலையே என்னன்னா, நாம ஜெபிக்கும் போது மட்டும் கேட்கறது இல்லைங்க. நம்ம தனிப்பட்ட முறையில நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் தேவன் கவனிச்சு கொண்டே இருக்கிறார். அப்ப நம்மளுடைய வாயின் வார்த்தைகளில ரொம்ப கவனமா இருக்கணும். சகோதரர் சொல்லும் போது அநேக நேரங்களில் நாம் புது சிருஷ்டியின் வாழ்க்கை முறையை இதில் தான் கெடுத்துக் கொள்கிறோம். நம்முடைய வாயின் வார்த்தைகள்ல தான் நிறைய நேரங்கள்ல கெடுத்துக் கொள்றோம். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுங்க, நிதானிக்கணும். இப்ப போக்குவரத்து அப்படின்னு சொல்லி எடுத்தா 3 காரியங்கள் இருக்கு. அதுல என்னென்ன இருக்குங்க? சிக்னல்ல சிவப்பு இருக்கு, அப்புறம் மஞ்சள் இருக்கு, பச்சை இருக்கு. சிவப்பு காமிச்ச உடனே என்ன பண்ணிடணும், ஸ்டார்ட் பண்ணிடணும். பச்சையை காமிச்ச உடனே கிளம்பிடணும் அப்படிங்களா? என்ன பண்ணுங்க, சிவப்பை காமிச்ச உடனே என்ன பண்ணணும், நிறுத்திடணும். மஞ்சளை காமிச்ச உடனே ஸ்டார்ட் பண்ணிடணும். பச்சையை காமிச்ச உடனே என்ன பண்ணிடணும், கிளம்பிடணும். இதான் சிக்னல். அப்ப இந்த 3 காரியத்தை அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நம்முடைய வாழ்க்கையிலேயே நம்ம என்ன பண்ணணும், நம்முடைய வார்த்தைகள்ல அதை ரொம்ப கவனமா இருக்கணும். பேச வேண்டிய நேரத்துல பேசணும், மற்ற நேரங்களை என்ன பண்ணணும், நிதானத்தை கடைபிடிக்கணும். இங்க நான் நிறுத்தணும், இங்க ஸ்டார்ட் பண்ணலாம், இங்க போகலாம். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அது ஒரு சமயம் அந்த ரெட் சிக்னல் இருக்கும்போது நம்ம ஓட்டிட்டோம்னு வைங்க, மிகப்பெரிய விபத்துக்குள்ள நம்ம போறதுக்கு அநேக வாய்ப்புகள் இருக்கு. அப்ப நம்மளுடைய வார்த்தைகள்ல கூட இந்த சேலாவை நம்ம கடைபிடிக்கல அப்படின்னா அது நமக்கு மிகுந்த ஆபத்தை விபத்தை கொண்டு வரக்கூடியதா ஆயிடும். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 1வது வசனம். நீதிமொழிகள் 15:1. மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும், கடுஞ்சொற்களோ கோபத்தை கெடுக்கும். மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும், கடுஞ்சொற்களோ கோபத்தை எழுப்பும். அப்ப நம்ம பேசும்போது நிதானிக்க கூடியவர்களா நாம இருக்கணும். அப்ப ஒரு வரையறை இல்லாம நம்ம பேசினா நமக்கு தேவை சேலா. ஒரு சமயம் மற்றவங்களை நியாயம் தீர்க்கக்கூடிய காரியங்கள்ல நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு தேவை சேலா அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த சேலாங்கிறது, இந்த நிதானம் அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ரொம்ப முக்கியமாய் காணப்பட வேண்டிய ஒரு குணலட்சணம். இப்போ ஒரு கேள்வி, என்ன கேள்வினா, ஏன் இந்த நிதானங்கிற குணலட்சணம் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு தேவை? நிதானம் இல்லாம எத்தனையோ பேர் இன்னைக்கு உலகத்துல செயல்பட்டு இருக்காங்களே, அது மாதிரி நம்மளும் கூட செயல்படலாமே. ஏன் இந்த நிதானங்கிற குணலட்சணம் நமக்கு தேவைன்னா, நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். நம்ம எல்லாரும் கூடி வந்திருக்கிறதோட நோக்கம் என்ன தெரியுங்களா? எதுக்காக நம்ம இந்த மாதிரி சபையாய் கூடி வரோம் தெரியுங்களா? கிறிஸ்துவின் சாயலை அடையிறதுக்காகத்தான். நம்ம எல்லாரும் பல குணலட்சணங்களை பல சூழ்நிலைகள்ல இருந்து வரோம். ஒருத்தர் பாத்தீங்கன்னா வசதியோட இருக்கலாம், ஒருத்தர் வசதி இல்லாம இருக்கலாம், ஒருத்தர் பாத்தீங்கன்னா ஒரு சில கஷ்டங்களோட இருக்கலாம், ஒருத்தர் சந்தோஷமா வரலாம். இப்படி பலவிதமான சூழ்நிலைகள் மத்தியில, குடும்ப சூழ்நிலைகள் மத்தியில, சமுதாய சூழ்நிலைகள் மத்தியில நம்ம கடந்து வந்தாலும் இங்க வந்துட்டோம் அப்படின்னா, இங்க வந்ததுக்கு ஒரே நோக்கம் என்ன அப்படின்னா, இங்க நம்ம ஒரு சில காரியங்களை கற்றுக்கொண்டு அதை கொண்டு போய் நாம் சமுதாயத்துல என்ன பண்ணணும்னா வெளிப்படுத்தணும். நம்மளுடைய வீட்டுல அதை வெளிப்படுத்தணும், நாம் வேலை செய்யற இடத்துல வெளிப்படுத்தணும், அடுத்து நம்ம பக்கத்துல சார்ந்து இருக்கிற சமுதாய சூழ்நிலைகள் மத்தியில அதை வெளிப்படுத்தணும்.
அப்ப அதுக்குதான் நம்ம எல்லாரும் கூடி வரோம். அதான் வேதம் சொல்லும்போது கிறிஸ்துவின் வளர்ச்சிக்கு தக்க அந்த ஒரு நிலைக்காகத்தான் நம்ம என்ன இருக்கோம்னா நம்ம வரோம். இதுக்குதான் தேவன் நமக்கு சகோதரர்களை, சத்தியங்களை கொடுத்திருக்கிறார். அப்ப நம்மளே சிந்திச்சு பார்க்கணும். இப்ப இந்த குணலட்சண வளர்ச்சியில ரொம்ப முக்கியமான ஒரு குணலட்சண வளர்ச்சியா எது இருக்குன்னா இந்த நிதானம். அப்ப இந்த சேலா, நிதானம், இதை எதுக்கு நம்ம கொண்டு வரணுங்கும் போது இது தேவனுடைய ஒரு குணலட்சணமா இருக்கு. அப்ப நம்ம ஒரு நாள் எங்க போக போறோம்? எல்லாரும் இருக்கீங்கல்ல? நம்ம இது மரிச்ச பின்னாடி எங்க போக போறோம்? பரலோகத்துக்கு போக போறோம்னா அங்க இருக்கிற அந்த தேவனுடைய, கிறிஸ்துவினுடைய அந்த குணலட்சணங்கள் நமக்குள்ள உருவானா தாங்க பரலோகம் நம்மளை ஏத்துக்கும். வேற எந்த காரியத்தை செஞ்சாலும் பரலோகம் ஏத்துக்காது. டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், ரெண்டும் மேட்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். மேட்ச் ஆச்சானாதான் அங்க அது செட் ஆகுமே ஒழிய இல்லைன்னா. அப்ப அதை வளர்த்துக்கிறது தான் நம்மளுடைய முக்கியமான ஒரு நோக்கமா இருக்கணும். அப்ப தேவனுடைய குணலட்சணம் இந்த நிதானம். அவர் ஒவ்வொரு காரியம் செஞ்சாலும் அதுல அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாருங்க? நிதானத்தை கடைபிடிக்கக்கூடியவரா அவர் இருக்கிறார். எந்த வகையில பிரதர் தேவன் நிதானத்தை கடைபிடிக்கிறார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த பூமியை சிருஷ்டிக்கும் போது அவர் நிதானத்தை கடைபிடிச்சார். நம்ம ஆரம்பத்துல வேதத்தை ஆதியாகமம் வாசிக்கும் போது 1ஆம் நாள் ஆயிற்று, 2ஆம் நாள் ஆயிற்றுன்னு உடனே என்ன நினைச்சோம்? அந்த ஒவ்வொரு நாளையும் நீங்க எப்படி நினைச்சீங்கன்னு தெரியாது. நான் நினைச்சது 24 மணி நேரம் தான். 24 மணி நேரத்துக்குள்ள எல்லாத்தையும் படபடன்னு ஒரு வாரத்துல பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்ணிட்டார் தேவன்? அவர் ஓய்வெடுக்க ஆரம்பிச்சிட்டார். ஒரே வாரத்துல எல்லாத்தையும் முடிச்சிட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சோம். ஆனா பின்னாடி நம்ம பார்க்கும் போதுதான் நமக்கு சத்தியம் புரிய ஆரம்பிச்சிச்சு. ஒவ்வொரு நாளும் எத்தனை வருஷங்க? 7000 வருஷம். அப்ப ஒவ்வொன்றையும் செய்யறதுக்கு அவர் என்ன பண்ணிருக்கிறாரு? நிதானத்தை அவர் அங்க கடைபிடிச்சிருக்கிறார். அடுத்து மனுஷன் பாவம் செஞ்ச உடனேயே அதுக்கான காரியங்களை அவர் கொண்டு வந்துடல. 7000 வருஷம் என்ன பண்ணிட்டார்? அதுக்குன்னு வாய்ப்பு கொடுத்துட்டார். தீமையின் அனுமதியை ஃபுல்லா வாங்குங்க. அந்த தீமையின் அனுமதியை வாங்கி நீங்க முடிக்கும் போது அடுத்து நன்மை என்னங்கிறத நான் உங்களுக்கு காமிப்பேன். அப்ப உங்களுக்கு நன்மை தீமை ரெண்டையும் நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. அப்புறம் நீங்க ஒரு முடிவெடுங்க எது உங்களுக்கு வேணும். அப்ப இதுதான் அன்பு பிரிய சகோதர சகோதரிகளே தேவனுடைய நிதானம். அப்ப இந்த பூமியை நியாயம் தீர்க்கும் போது கூட தேவன் எப்படி நியாயம் தீர்க்கிறார் பாருங்க. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் அப்ப தாமதிக்கிறார். அவர் என்னங்க இவ்வளவு லேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இல்லாம அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை. இதுதாங்க அங்க நிதானம். இதுதான் சேலா. அப்ப தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்னா நிதானத்தோட இருக்கிறார். அவசரப்பட்டு என்ன பண்ணிடல, எந்த ஒரு காரியத்தையும் செஞ்சிடல. நியாய தீர்ப்பை குறித்து சொல்லும் போது பாருங்க, சங்கீதம் 96:10. ஜனங்களை எப்படி நியாயம் தீர்க்கிறாரு? நிதானமாய் நியாயம் தீர்க்கிறார். அவசரப்படுறதே கிடையாது. அப்ப பிதாவாகிய தேவனுடைய ஒரு குணலட்சணம் நிதானம். அப்ப தேவனுடைய பிள்ளைகளான நாம கூட வளர்த்துக்க வேண்டிய ஒரு குணலட்சணம் இந்த நிதானம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அடுத்து நம்ம பாக்குறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இவர் நிதானம் உள்ளவரா, ரொம்ப அவசரப்படக்கூடியவரா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தன்னுடைய வாழ்க்கையில அதுவும் விசேஷமா பூமிக்குரிய வாழ்க்கையில அதிகமாய் இந்த நிதானத்தை, இந்த சேலாவை பயன்படுத்தினவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப இந்த பூமியில அவர் வாழும் போது நிதானத்தை அவர் கடைபிடிக்கிறவரா இல்லைங்களா? அவருடைய வாழ்க்கையே எப்படிப்பட்டதா இருந்துச்சுன்னா நிதானம் நிறைஞ்சதா இருந்துச்சு. எப்படி சொல்லலாம்? எந்தெந்த வகைகள்ல அவர் நிதானம் உள்ளவராக இருந்தார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, முதலாவது அவர் ஞானஸ்நானம் எடுத்து வரும்போது பிசாசு அவரை சோதிக்கும் போது இந்த கல்லுகளை அப்பங்களாக்கி சாப்பிடு அப்படின்னு சொல்லி சொல்லும் போது உடனே நிதானம் இழந்து என்ன பண்ணிருக்கீங்க? ரொம்ப பசியா இருக்குன்னு சொல்லி. ஆனா அவர் நினைச்சிருந்தா கல்ல அப்பமாக்கி இருக்க முடியுமா? முடியும். ஆனா என்ன பண்ணாரு? நிதானிச்சார். இதை நான் செய்யறது இப்ப சரியா, இது தப்பாச்சே. உடனே நிதானத்தை பயன்படுத்தி சொல்றாரு, மனுஷன் 44 மாத்திரமல்ல தேவனுடைய வார்த்தையினாலும் பிழைப்பான். நிதானத்தை அங்க கடைபிடிச்சார்.
அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா கானா ஒரு கல்யாண வீட்டுல அம்மா வந்து சொல்றாங்க, மகன் திராட்சரசம் தீர்ந்து போச்சு, ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க, சீக்கிரமா ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது, அம்மா சொல்லிட்டாங்களேன்னு சொல்லி இவர் என்ன பண்ணிடல உடனே அங்க நிதானம் இழந்து எதையும் செஞ்சிடல. ஸ்திரியே, உங்களுக்கும் நமக்கு என்ன, கொஞ்சம் பொறுமையா இருங்க, நிதானமா இருங்க, தேவனுடைய வேலை இன்னும் வரவில்லை. அப்ப பாருங்க, அங்கேயும் கூட என்ன பண்ணார்னா இந்த நிதானம் அப்படிங்கிற ஒரு குணலட்சணத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்க காமிச்சார். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா எல்லா ஜனங்களும் இவரை ராஜாவாக்க நினைக்கும் போது, இது யோவான் 6ஆம் அதிகாரத்தில் நம்ம பாக்குறோம். ராஜாவாக்க நினைக்கும் போது என்ன தெரியுங்களா பண்ணாரு? நிதானம் இழந்துடல. ஏன், நான் ராஜாவாகிறதுக்கான வேலை அப்பா பின்னாடி வச்சிருக்கிறாரு, இப்ப நான் ராஜாவாகிறது தேவனுடைய சித்தம் இல்லைங்கிற அந்த நிதானத்தை கடைபிடிச்சதுனால அவர்கள் நடுவிலிருந்து மறைந்து போனார் அப்படின்னு சொல்லி வசனங்க. அப்ப அங்க கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த நிதானத்தை அங்க கடைபிடிச்சார். அடுத்து பரிசேயர் சதுசேயர் எப்ப பார்த்தாலும் இவர்கிட்ட வந்து ஏதாவது கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இவர் எப்படியாவது குற்றம் சாட்டணும்னு சொல்லி பலவிதமான கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. கேள்வி கேட்ட உடனே இவர் உடனே அவசரப்பட்டெல்லாம் பதில் சொல்லிட மாட்டாருங்க. ரொம்ப நிதானமா யோசிப்பாரு, எதுக்காக இந்த கேள்வியை கேட்கறாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு பதில் என்ன தெரியுங்களா சொல்லுவாரு? அதான் இயேசு கிறிஸ்துக்கும் நமக்கும் இருக்கிற வித்தியாசம். நம்ம கேள்வி கேட்டா என்ன சொல்லுவோம்? அதுக்கு பதில் சொல்லுவோம். ஆனா இயேசு கிறிஸ்து கிட்ட கேள்வி கேட்டா என்ன தெரியுங்களா சொல்லுவாரு? கேள்விதான் சொல்லுவாரு. அவர் கேள்வி கேட்டா அவர் ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லி பதிலுக்கு அவங்களையே கேள்விதான் கேட்பார். அப்ப அவங்களால பதில் சொல்ல முடியாதுங்களா? அப்ப உடனே என்ன ஆகிடுவாருன்னா, உங்களால சொல்ல முடியலன்னா அப்புறம் நான் மட்டும் எப்படி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாருன்னா அந்த இடத்த விட்டு கடந்து போயிடுவார். ரொம்ப நிதானத்தை தன்னுடைய வாழ்க்கையில கடைபிடித்தவர் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. ஒரு சூழ்நிலை வருது, ஒரு காயினை தூக்கிட்டு வராங்க. ஒரு பக்கம் ராயனுடைய சுரூபம் இருக்கு, இன்னொரு பக்கம் அந்த காயினுடைய மதிப்பு இருக்கு. அப்ப வந்து என்ன சொல்றாங்க, கொண்டு வந்து, இப்போ நல்ல போதகரே, உங்களுக்கு வந்து ரொம்ப, அதாவது யாரையும் நீங்க வந்து வித்தியாசம் பார்க்க மாட்டீங்க, இதுதான் சத்தியம்னா அடிச்சு நொறுக்கிடுவீங்க, அதனால ராயனுக்கு வரி கொடுக்கறது சரியா தப்பா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, என்னை பத்தி இவ்வளோ ஒரு நல்ல அபிப்பிராயம் வச்சிருக்காங்க, அதனால நான் என்ன பண்ணிடணும், உடனே பதில் சொல்லிடணும்னு சொல்லலைங்க. உடனே அப்படியே யோசிக்கிறாரு. அவர்கள் துர்க்குணத்தை அறிந்து அப்படின்னு வசனம். யோசிச்சுட்டு ஒரு காயினை கொடுங்க அப்படின்ட்டு, இதனுடைய மேலெழுத்து யாருடையது அப்படின்னு ராயனுடையது. உடனே என்ன சொல்லிடுவாருங்க, ராயனுடையதை ராயனுக்கும் தேவன். அப்ப பாருங்க, அங்க நிதானத்தை கடைபிடிச்சதுனால அந்த இடத்துல அந்த காரியத்தை மேற்கொள்றதை நம்ம பார்க்கிறோம். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா பிலாத்து விசாரிக்கிறாரு, சத்தியம்னா என்ன அப்படின்னு. அப்பா, சத்தியம் கேட்கறதுக்கு ஒரு ஆள் கிடைச்சிருச்சு, ராஜாவே சத்தியம் கேட்கற ரெடியா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்ணிடலீங்க, உடனே உட்காருங்க ராஜா, இப்பவே உங்களுக்கு கிளாஸ் எடுத்துறேன்னு என்ன பண்ணிடல, அங்க சொல்லிடல. என்ன பண்ணாருங்க, நிதானம் காமிச்சாரு. அவருக்கு சத்தியமாவது என்னங்கிறதுக்கு பதில் ஏதாவது சொன்னாருன்னு நினைக்கிறீங்க? பதிலே சொல்லலைங்க. சத்தியம்னா என்னன்னு சொல்லி கேட்கும்போது, நான் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க வந்தேன் அப்படின்னு அவர் சொல்லும் போது, சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான்னு சொல்லும் போது பதிலே சொல்லலைங்க, வேற காரியம் சொல்றாரு. ஆனா அந்த சமாரியா ஸ்திரீ வந்திருக்கும் போது வலிய போய் சத்தியம் சொல்றாரு. ஆனா இங்க இவரு சத்தியம்னா என்னன்னு கேட்கும்போது அங்க சத்தியத்தை சொல்லவே இல்லை. நிதானம். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடைய வாழ்க்கையில எல்லா பகுதிகளிலையும் அவர் வெளிப்படுத்திட்ட ஒரு குணலட்சணம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த நிதானம். லூக்கா 20ஆம் அதிகாரம் 21வது வசனம். லூக்கா 20:21. அவர்கள் வந்து, போதகரே, நீர் நிதானமாய் பேசி உபதேசிக்கிறது என்றும் முகதாட்சியம் இல்லாமல் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறீர் என்றும் அறிந்திருக்கிறோம். இங்க இயேசு கிறிஸ்துவை குறிச்சு ஒரு சாட்சி கொடுக்குறாங்க. இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவராங்க? நீர் நிதானமாய் பேசி உபதேசிக்கிறீர் என்றும் முகதாட்சியம் இல்லாமல் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறீர் என்றும் அறிந்திருக்கிறோம். அவங்களே சாட்சி கொடுக்குறாங்க, எதிராளிகள். அவங்க சாட்சி கொடுக்குறாங்க, உங்ககிட்ட என்ன இருக்குது? நிதானம் இருக்குது. அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது போன்ற எல்லா நேரத்திலையும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தன்னை நிதானிச்சு நடந்து கொண்டதை பார்க்க. சகோதரர்கள் சொல்லும் போது, அடிக்கடி ஆண்டவர் இயேசு தன்னை தனிமைப்படுத்தி கொண்டதற்கும் ரா முழுவதும் ஜெபித்ததற்கும் முக்கியமான காரணம் என்னன்னா இந்த நிதானம் தான். ஒவ்வொரு காரியங்களும் செய்வாரு, நைட்டு போய் என்ன பண்ணிடுவார், தேவ சமூகத்துல ஜெபிக்க ஆரம்பிச்சிருவார். நான் எங்கேயாவது தப்பு பண்ணியிருக்கேனா,
அப்பா பிதாவே உங்க சித்தத்தை தான் சரியா செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னா ஒரு நிதானம் அவருக்குள்ள அங்க இருந்துச்சு. கெத்சேமனையில அவர் செஞ்ச ஜெபம் தான் நீங்க பாத்தீங்கன்னா சிலுவையில மரிக்கும் வரைக்கும் அவர் நிதானத்தை விடாம இருந்ததுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா அங்க அந்த ஜெபம். அப்ப இதுவரைக்கும் நம்ம பார்த்த காரியம் என்னன்னா ஒரு தேவனுடைய பிள்ளையின் வாழ்க்கையில் இருக்க வேண்டிய முக்கியமான காரியம் சேலா, அதாவது நிதானம். ஏன் நிதானம் அவங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பிதாவாகிய தேவனுடைய குணலட்சணத்துல எப்படிப்பட்ட குணலட்சணங்க அது? முக்கியமான குணலட்சணம் நிதானம். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்துட்ட முக்கியமான குணலட்சணம் என்னன்னா இந்த நிதானம். அதனால நாமளும் கூட என்ன பண்ணணும்னா நிதானம் உள்ளவங்களா இருக்கணும். அவருக்கு என்ன பிதா, அவருக்கு என்ன இயேசு, அவங்க நிதானமா இருப்பாங்க. என் வாழ்க்கையில நிதானமாவெல்லாம் இருக்க முடியுமா? அந்த பேச்சு பேசும்போது எனக்கு வரும் பாருங்க ஒண்ணு, அது என்ன பண்ணிருங்க நிதானத்தையே இழந்து போக செஞ்சிடும் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம போல இருக்கிற ஜனங்களை ஒப்பிட்டு பார்த்தா என்னவாயிடும் அதுல நம்ம கண்டுபிடிச்சலாம். அப்ப இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வேதத்துல இருந்து ஒரு சில கதாபாத்திரங்கள் பார்க்க போறோம். அதுல இந்த நிதானத்தை இழந்ததுனால அவங்களுக்கு வந்துட்ட இழப்புகள், மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்துக்கு அழைக்கப்பட்ட ஜனங்கள், ஆனா அவங்க அந்த நிதானத்தை தங்களுடைய வாழ்க்கையில இழந்ததுனால அவங்க எவ்வளவு பெரிய இழப்புக்குள்ள போனாங்க அதை நம்ம பார்க்க போறோம். அடுத்து இந்த நிதானத்தை தங்களுடைய வாழ்க்கையில சரியா கடைபிடிச்ச நம்மை போல பாடுள்ள மனுஷர்கள் நிதானத்தை சரியா கடைபிடிச்சதுனால அவங்க பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்து இந்த பாடத்தை முடிக்க போறோம். பார்க்கலாங்களா? இல்ல பார்க்கலாம். சரி, அப்ப முதலாவது யாரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா யாரை பார்த்தா சரியா இருக்கும்? முதலாவது இந்த நிதானம், அதாவது ஃபர்ஸ்ட் யாரை பார்க்க போறோம்னா நிதானத்தை இழந்தவங்க, அதனால அவங்க சந்திச்சுட்ட இழப்புகள், அதைத்தான் பார்க்க போறோம். முதலாவது யாரை பார்த்தா சரியா இருக்கும்? சவுலை பார்த்தா சரியா இருக்குமா? அதுக்கு முன்னாடி இஸ்ரேல் ஜனங்களை பார்க்கலாங்கிறாரு பிரதர். அடுத்து ஃபர்ஸ்ட் போயிடலாங்க. யாருக்கு போயிடலாம்? ஆதாமுக்கு போயிடலாம். அங்கிருந்து வரலாம். ஆதாம் தன்னுடைய வாழ்க்கையில நிதானத்தை கடைபிடிச்சாரா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எங்க அவர் நிதானம் இழந்தார் தெரியுங்களா? ஆரம்பத்துல இருந்து மனுஷன் ரொம்ப நல்லாதான் இருந்தார், சரியாதான் போயிட்டு இருந்தாரு. இப்பவே சிரிக்க ஆரம்பிச்சிட்டீங்க சரிங்களா? எப்ப அவருக்கு நிதானம் இழந்துட்டார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டார். எப்ப வெக்ஸ் ஆயிட்டார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் என்ன இருக்கு? ஜோடி இருக்கு. ஆனா யாருக்கு மட்டும் ஜோடி இல்ல? தனக்கு மட்டும் ஒரு ஜோடி இல்லையேங்கிற ஒரு கவலை அவருக்குள்ள வருது. ஆண்டவரும் பாக்குறாரு, எல்லாத்துக்கும் பேரு வச்சுட்டாரு, ஆனா இவருக்கு மட்டும் ஒண்ணும் மேட்ச் ஆகலையே அப்படின்னு சொல்லிதான் என்ன பண்றாருன்னா தூங்க வச்சு அங்க என்ன பண்றாரு, ஏவால அங்க கொடுத்து கொண்டு வந்து நிறுத்தின உடனே ஆதாம் அதையெல்லாம் பேர்லாம் வச்சார் இல்லைங்களா? அப்ப எல்லாம் அவர்கிட்ட அந்த வார்த்தை வரலையாம். ஏவாளை இப்படி பார்த்த உடனே இப்பதான் சரி அப்படின்னாராம். அந்த அளவுக்கு அவருக்கு என்ன ஆயிடுக்குது, ஒரு மிகப்பெரிய திருப்தி ஆயிடுச்சு. திருப்தியானது சந்தோஷம் தான். ஆனா என்னன்னா அது வரைக்கும் இவருடைய மைண்ட் பூரா காலையில எந்திரிச்சதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் ஒரு மைண்ட்ல என்னதான் இருந்துச்சுன்னா தேவன், தேவனுடைய வார்த்தை, தேவன், தேவனுடைய வார்த்தை, இது மட்டும்தான் மைண்ட்ல நிறைஞ்சு இருந்துச்சு. எங்க போனாலும் தேவனை தான் யோசிப்பாரு, தேவன் என்ன சொன்னார்னு தான் யோசிப்பாரு. இப்ப அதுக்கு ஒரு பார்ட்னர் வந்துட்டாங்க. யாருங்க அது? நம்ம ஏவாள். இவங்க வந்த பின்னாடி இப்ப தேவனோட செலவழிச்சுக்கிட்டு இருந்த நேரத்துல யாருக்கும் பாகம் கொடுக்க வேண்டியதாயிடுச்சு? ஏவாளுக்கும் அங்க கொடுக்க வேண்டியதா ஆயிடுச்சு. இப்ப காலையில எந்திரிச்சதுல இருந்து ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேன்னு இருந்தவரு இப்ப என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாரு? இடையில ஏவாளே ஏவாளே இங்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்படி போக போக என்ன பண்ணிருக்கணும்? 12 மணி, ஒரு 8 மணி நேரம் போச்சுன்னா எவ்வளவு நேரங்க? 24 மணி நேரத்துல 16 மணி நேரமா? சரிதானா? நான் கணக்குல கொஞ்சம் வீக். 16 மணி நேரத்தை முழிச்சிருக்கிறாருன்னு வச்சுக்கோம் தூங்காம. இந்த 16 மணி நேரத்துல ஆரம்பத்துல என்ன பண்ணிருப்பான்னா ஒரு 2 மணி நேரம் ஏவாளுக்கு ஒதுக்கி இருப்பாரு. மீதி 14 மணி நேரத்தை யாருக்கு ஒதுக்கி இருப்பாரு? ஆண்டவருக்கு ஒதுக்கி இருப்பாரு. ஏன்னா ஆரம்பம் இல்லையா? போக போக என்ன ஆயிடுச்சுன்னா இந்த 2 மணி நேரம் இன்னும் 2 மணி நேரம் ஆகும்போது அங்க அது குறைய ஆரம்பிச்சிச்சு. போக போக என்ன ஆயிடுச்சுன்னா 8 மணி நேரம் ஆண்டவருக்கு, 8 மணி நேரம் ஏவாளுக்குன்னு ஒதுக்க ஆரம்பிச்சாரு. இப்படியே இருந்திருந்தா கூட பரவாயில்ல. இன்னும் போக போக ஆண்டவருக்கான நேரம் என்ன ஆகிட்டே வருது? குறைஞ்சுக்கிட்டே வருது. அந்த பகலின் குளிர்ச்சியான வேலைகளை மட்டும் அப்படியே கூட நடந்து போறது. மத்த நேரம் வந்த உடனே யாருங்க? ஏவாள் கூடயே பேசிட்டு இருக்கிறது. இப்படி பேச பேச தப்பு இல்லை,
ஆண்டவர் பேசுனதெல்லாம் மறக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏவாள் பேசுனது பூரா மைண்ட்ல நிறைய ஆரம்பிச்சிருச்சு. ஆண்டவர் பேசுனதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆக ஆரம்பிச்சிருச்சு, குறைய ஆரம்பிச்சு. அப்படின்னா எங்க கிட்ட பேசுறதெல்லாம் தப்பு சொல்றீங்களா பிரதர் அப்படின்னு சிஸ்டருங்க நினைச்சிடக்கூடாது. என்ன அப்படின்னா, பிரதர்ஸுக்கும் தான், இவங்களுக்கும் அதே தான், சரிங்களா, நமக்கும் அதே தான், எல்லாருக்கும் அதே தான். அப்போ ஒரு துணை வந்த உடனே, ஒரு பார்ட்னர் வந்த உடனே, இப்ப ஆண்டவரா அவங்களா அப்படிங்கிற சூழ்நிலை வந்த உடனே இவர் யாருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா, ஏவாளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்ச உடனே ஏவாளினுடைய வார்த்தைகளை ஒரு நாள்ல கேட்கறதுல அதிக சந்தோஷம் ஆகி, தேவனுடைய வார்த்தையை கேட்கறதுல சந்தோஷம் குறைய ஆரம்பிச்சு. நல்லா யோசிக்கணும். நாள் முழுக்க தேவனுடைய வார்த்தையே வாழ்க்கையா இருந்துகிட்டு இருந்த அந்த ஆதாம், இப்ப தேவனுடைய வார்த்தையை கேட்கறதுல சுவாரஸ்யம் குறைஞ்சி குறைஞ்சி ஏவாளோட சேர்ந்து இருக்கிறதுல ஏவாளுடைய வார்த்தையை கேட்கறதுல என்னவாயிட்டாருன்னா ரொம்ப விருப்பம் உள்ளவரா மாறிட்டாரு. இப்ப ஆண்டவர் சொன்ன ஆரம்பத்துல சொல்லும் போது, இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசித்தால் சாகவே சாவாய்ன்னு சொன்ன வார்த்தை அந்த மரம் பக்கம் அப்படி சைடுல போனா கூட பெருசா ஒழிக்குது. செத்துருவ அப்படின்னு, ஐயோ யாரு அந்த பக்கம் போவா, என்ன இது அப்படின்னு சொல்லி என்ன ஆரம்பிச்சிட்டாரு, ஒதுங்கி போக ஆரம்பிச்சிட்டாரு. இப்படி போய்கிட்டே இருக்கும்போது இந்த வார்த்தை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி இப்ப ஏவாளோட சேர்ந்து சேர்ந்து இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, ஏவாளினுடைய வார்த்தை பெருசாயிடுச்சுங்களா. ஒரு நாள் பாதி பழத்துல கடிச்சிட்டு கொண்டு நீட்டிட்டு, சாப்பிடல நான் என்ன ஆயிடுவேன், செத்துருவேன், நான் மட்டும் சாக போறேன், நீ மட்டும் நல்லா இரு அப்படின்னு சொல்லி இப்படி கொடுக்கும்போது, சாகவே சாவாய்ங்கிற ஒரு வார்த்தை ஒரு பக்கம் இருக்கு, நான் செத்துருவேங்கிற ஒரு வார்த்தை இந்த பக்கம் இருக்குது. எது பெருசுங்க? எந்த வார்த்தை பெருசாயிடுச்சு? நான் செத்துருவேங்கிறது பெருசாகி போச்சு. சாகவே சாவாய்ங்கிற தேவனுடைய வார்த்தை அங்க சவுண்டு ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போச்சு. ஆரம்பத்துல அப்படியே பயங்கர சவுண்டா இருந்துச்சு, சாகவே சாவாயின்னு. அப்புறம் சாகவே சாவாய், சாகவே சாவாய், சாகவே சாவாய், அது லைட்டா இருக்கு. நான் செத்துருவேங்கிறது பெருசா கேக்குது. உடனே முடிவு எடுத்துட்டாரு, இருந்ததுலயே ஒரே ஒரு உறவு என்னதான், நீதான், எல்லாம் செட்டா அலையுது, நீ மட்டும்தான் என் கூட இருந்த, நீ போயிட்டேன்னா அப்புறம் நான் மட்டும் எதுக்கு உயிரோட இருக்கணும், அதனால கொடு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாருன்னா, எங்க ஆதாம் சேலாவ இழந்துட்டார். இவ்வளோ கொடுத்த தேவன் இந்த ஏவாளே என்னை விட்டு போனா கூட மறுபடியும் ஒரு ஏவாளை கொடுக்கறதுக்கு அவர் வல்லமை உள்ளவர்ங்கிறத மறந்துட்டு இந்த ஏவாளை விட்டுட்டு நான் என்ன பண்ணுவேன், தேவனுடைய வார்த்தையா ஏவாளானா, ஏவாள் தாங்க எனக்கு முக்கியம், தேவனுடைய வார்த்தை 2ஆம் பட்சம்ங்கிற முடிவுக்கு அவர் அங்க நிதானத்தை இழந்தார். அதனால என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவர் பெற்றுக்கொண்ட மிகப்பெரிய அந்த பூரண மனிதன்கிற ஆசீர்வாதத்தை இழந்துட்டார். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஆதியாகமம் 3:17. பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சமைக்கப்பட்டிருக்கும், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட அதன் பலனை புசிப்பாய். நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து நிதானத்தை இழந்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே. அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, முதல் மனிதன் ஆதாம் நிதானிக்க வேண்டிய நேரத்துல தன்னுடைய நிதானத்தை இழந்தான். அது நிமித்தம் இந்த முழு உலகமே இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா பாவத்துக்குள்ள அங்க பிரவேசிச்சிருச்சு அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அடுத்து நம்ம பார்க்க போகிற கதாபாத்திரம் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஏசா. நிறைய பேர் இருக்காங்க, நம்ம சுருக்கமா பார்த்து முடிக்கிறதுக்காக நம்ம ஒரு சில பேரை மட்டும் எடுத்திருக்கிறோம். ஏசா. ஏசா எந்த விஷயத்துல நிதானத்தை இழந்தார் அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, வேட்டையாடி ரொம்ப களைச்சு போய் ஒரு பதட்டமான சூழ்நிலையில அங்க வர்றாரு. வரும்போது அப்படியே கம 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 கமங்குது ஸ்மெல்லு. பசிக்கு அதுக்கும் பசி எடுத்தா 10 என்னமோ பறந்து போகுமாங்களே, என்ன பறந்து போகும்? பசி எடுத்தா 10ம் பறந்து போகுமா? அது என்னதுங்க அந்த 10? தெரியல, ஏதோ சொல்றாங்க இல்லைங்களா, என்னமோ பறந்து போயிடும், 10 பறந்து போயிடும். இப்ப பசியோட வர்றாரு, கம கமன்னு இருக்குது. அங்க நீங்க பாத்தீங்கன்னா கூழ் காய்ச்சிக்கிட்டு இருக்கிறாரு, சிவப்பான கூழ். அதனாலதான் இவருக்கு சிவப்புனி ஏதோங்கிற பேர் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, பார்த்த உடனே
போய் தம்பி கொஞ்சம் கூழ் கொடுப்பான்னு கேட்ட உடனே அவர் விவரமானார். ஏற்கனவே முடிவு பண்ணி வச்சிருக்காரு, எப்பயாவது இந்த சேஷ்டபுத்திர பாகத்தை நம்ம வாங்கி ஆகணும். அம்மா சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதனால சேஷ்டபுத்திர பாகத்தை மட்டும் நீ வாங்கிட்டீங்கன்னா மகன் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்டா. இந்த ஏசா கிட்ட போயிட்டு அது முதல் பிள்ளையா வந்துட்டான். நான் நீ தான் வருவேன்னு நினைச்சேன், ஆனா யாரு முந்திட்டு வந்துட்டா? இந்த ஏசா முந்திட்டு வந்துட்டான். ஆனா இந்த சேஷ்டபுத்திர பாகம் இருந்தா நீ எங்களை நல்லா பாத்துக்குவலன்னு சொல்லி சொல்லி வளர்க்கும் போது இது எப்படியாவது வாங்கணுமேன்னு காத்துட்டு இருக்கும் போது இப்ப வந்து தம்பி கொஞ்சம் குடிக்க கூழ் கொடுப்பான்னு கேட்ட உடனே இவருக்கு என்ன ஆயிடுச்சுங்க? அது ஞாபகத்துக்கு வந்து சேஷ்டபுத்திர பாகத்தை கொடு, நான் கூழ் தரேன்னு சொன்ன உடனே இப்ப ஏசா முன்னாடி வந்து நிக்குது. சேஷ்டபுத்திர பாகம் முக்கியமா, பசிக்கு குடிக்க வேண்டிய கூழ் முக்கியமா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது இவரும் கூட எதை தேர்ந்தெடுத்துட்டாரு? சேஷ்டபுத்திர பாகம் எனக்கு முக்கியம் இல்ல, நிதானத்தை இழந்து அந்த நேரத்துல நான் சாகவே போறேன், அது எதுக்கு எனக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டார்னா கூலை அங்க தேர்ந்தெடுத்துட்டார். வசனம் வாசிக்கலாம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 15 முதல். ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாத படிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதினால் அநேகர் தீட்டுப்படாத படிக்கும் ஒருவனும் பேசிக்கலனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை பெற்றுக் கொண்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராத படிக்கும் எச்சரிக்கையாக பாருங்க, ஒருவேளை போஜனத்துக்காக. ஒரு நேரம் சாப்பிடலன்னா என்ன உயிரா போயிட போகுது? ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணிருக்கலாம். ஆனா நிதானத்தை இழந்து ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். இந்த நிதானத்தை இழந்ததுனால என்ன ஆச்சு? ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோட தேடியும் மனம் மாறுதலை காணாமல் போனான். அந்த நிதானத்தை அப்ப இழந்துட்டாரு. பிற்பாடு நிதானம் வருது, ஐயோ மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டோமேன்னு வருது. ஆனா அவர் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டிருக்கிறார், ரொம்ப அழுது இருக்கிறார். யாருக்கு முன்னாடிங்க? அவங்க அப்பாவுக்கு முன்னாடி, ஈசாக்குக்கு முன்னாடி கண்ணீர் விட்டு கவலையோட தேடியும் அப்பாவோட மனமாறுதலை என்ன தெரியுங்களா ஆகலையா? காணாமல் போனான். அப்பா எனக்கு வேற ஏதோ ஆசீர்வாதத்தை வைக்கலையாப்பா, அப்படித்தான் அதையும் எடுத்தான் இதையும் எடுத்தான், எனக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணுங்கப்பான்னு கேட்கும்போது ஈசாக்குடைய மனம் மாறுதல் அங்க காணப்படும். ஏன்னா அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா, இன்னைக்கெல்லாம் மாத்தி மாத்தி பேசிடுவோம் சரிங்களா? ஆனா அன்னைக்கெல்லாம் ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா அவ்வளவுதாங்க, அந்த வார்த்தையை அவங்க மீறவே மாட்டாங்க. ஏன்னா ஆரம்ப காலம். இப்ப எல்லாம் எழுதி கொடுத்துட்டே நான் இல்லைங்க அப்படிங்கிற அளவுக்கு ஆகி போச்சு. மனுஷனை நம்பவே முடியாது சரிங்களா? ஏன்னா வாய் வார்த்தைக்கும் மனுஷனுக்கு என்னவே கிடையாதுங்க. ஆரம்பத்துல நீங்க பாத்தீங்கன்னா பிரதர் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்கன்னா அதை மாத்தவே மாட்டாங்க அவங்க. அந்த மாதிரிதான் ஆரம்ப கட்டத்துல ஒரு வார்த்தை யாருமே இருக்க மாட்டாங்க. நான் உங்களுக்கு சத்தியம் பண்ணி சொல்றேங்க, ஆணையிட்டு சொல்லிட்டாங்கன்னா அவங்களும் மீற மாட்டாங்க, இவங்களும் மீற மாட்டாங்க, உயிரே போனாலும் மீற மாட்டாங்க. ஏன்னா அந்த வார்த்தைக்கு அவ்வளவு இது இருந்துச்சு. நாட்கள் ஆக ஆக பாவம் பெருக பெருக நானா சொன்னேன் எங்க சொன்னேன் அப்படிங்கிற அளவுக்கு மனுஷன் என்ன ஆயிட்டான், மாறிட்டான். அதனால நம்ப முடியாது, எழுதி கொடு அப்படின்னு சொல்லி இப்ப என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, எழுதி வாங்குற அளவுக்கு ஆயிடுச்சுங்க காலங்கள். அப்ப அப்பா சொல்லிட்டாரு, இல்லப்பா தெரிஞ்சோ தெரியாமலையோ நான் அண்ணனை தம்பியை ஆசீர்வதிச்சுட்டேன், அதே மாதிரி நீயும் என்ன பண்ணிட்ட, தெரிஞ்சோ தெரியாமலோ சேஷ்டபுத்திர பாகமா வச்சுக்க அப்படிங்கிற வார்த்தையை விட்டுட்ட, இனி அதுல மாத்தவே முடியாது. அப்ப பிரிய சகோதர சகோதரிகளே, ஏசா நிதானத்தை இழந்தார். மிகப்பெரிய சேஷ்டபுத்திர பாகங்கிற ஆசீர்வாதத்தை அவர் என்ன ஆயிட்டாரு, அங்க இழந்து போயிட்டார். இப்ப அடுத்த ஒருத்தரை நம்ம பார்க்க போறோம், ரொம்ப முக்கியமானவர். யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, யாருங்க அவரு? மோசே. பாருங்க, இவரை தேவன் வடிவமைச்ச விதத்தை எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதம். ஃபர்ஸ்ட் 40 வருஷம் எகிப்துல நல்லா ட்ரெயின் ஆகுறாரு. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா மறுபடியும் ஒரு 40 வருஷம் இதுல போய் மீதியான தேசத்துல நல்ல ட்ரெயின் அப் ஆகுறாரு, ரெடி ஆகுறாரு. ரெடி எதுக்கு? இந்த 80 வருஷம் எதுக்கு? எல்லாம் இருக்கீங்களா? தூக்கம் வருதோ இல்ல? சரி, அப்ப பாருங்க இந்த 80 வருஷம் எதுக்குங்க? ஃபர்ஸ்ட் 40 வருஷம் எகிப்து தேசத்துல என்னவானாரு, பார்வோனுடைய ஒரு மகன் போல அம்மா கிட்ட தான் வளர்ந்தாரு. ஆனா 40 வருஷம் எல்லா சகல சாஸ்திரங்களையும் கற்று தேர்றாரு. அடுத்து 40 வருஷம் என்ன ஆயிட்டாரு, அதுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு வேலை. என்ன வேலைங்க? ஒரு சிலர் பாத்தீங்கன்னா இன்னைக்கெல்லாம் MBA முடிச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருப்பாங்க,
ஹோட்டல்ல பெஞ்சு தொடச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கு இதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு பாத்தீங்கன்னா சம்பந்தமே இருக்கா. அது மாதிரி மோசையுடைய வேலை பாத்தீங்கன்னா ராஜ உபச்சாரம், ராஜ உணவு, அப்படி 40 வருஷம் ரொம்ப லக்ஸரி லைஃப். அடுத்து 40 வருஷம் பாத்தீங்கன்னா அது மாதிரி மோசமான வேலை எதுவுமே இல்ல. வனாந்தரத்துல போயிட்டு ஆடு மேய்க்கிற வேலை மாதிரி ரொம்ப கஷ்டமான வேலை கிடையாது. இதுல இன்னொரு ஒரு பதவி வேற. என்ன பதவிங்க? வீட்டுக்கு மாப்பிள்ளை. என்ன பண்ணாலும் இவர் அவங்க மாமாவோட ஆடை மேய்க்கிறாரு, அதுக்கு கணக்கு மாமா கிட்ட சொல்லணும். ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலை. எதுக்கு இந்த 80 வருஷம்? எதுக்கு தேவன் இந்த 80 வருஷம் அவரை புடமிட்டாரு? இஸ்ரேல் ஜனங்களை கானான் தேசம் கூட்டிட்டு போறதுக்கு. இதான் காரணம். இந்த 80 வருஷம் அவரை ட்ரெயின் அப் பண்ணதோட முக்கியமான நோக்கமே இஸ்ரேல் ஜனங்களை தயார்படுத்தி கானான் கூட்டிட்டு போய் சேர்க்கணும். இதுக்காக தான் 80 வருஷம் ரெடி ஆகிறார். இப்ப 40 வருஷம் மறுபடி 120 வயசு வரைக்கும் அவர் இஸ்ரேல் ஜனங்களை வழி நடத்திக்கிட்டு போறாரு. ஆனா எதுக்காக இவர் தயாரானாரோ, எதுக்காக இவர் தன்னை தயார்படுத்தி கொண்டாரோ, அதை இவர் என்னவாயிட்டாரு? இழந்துட்டாரு. அத்தனை ஜனங்களை ரெடி பண்ணவரு இவர் என்ன ஆக முடியல? கானான் போக முடியல. ஏன்? நிதானம் இழந்துட்டாரு. எந்த இடத்துல? அந்த மேரிபாவின் தண்ணீர் அண்டையில கண்மலைய பார்த்து பேசு மோசே அப்படின்னு சொல்லும் போது அங்க நிதானம் இழந்தாரு. கானான் தேசம் போக மாட்டேன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. சங்கீதம் 106:33. சங்கீதம் 106:33. அவர்கள் அவன் ஆவியை விசனப்படுத்தினதினாலே தன் உதடுகளினால் பதறி பேசினான். நிதானம் இழந்தாரு. இவ்வளவு கூட்டிட்டு வந்துட்டா, இங்க கூட்டிட்டு வந்துட்டா குடிக்க தண்ணியில தெரியுமா அப்படின்னு சொல்ல சொல்ல அவங்க பேசுற வார்த்தை ஃபுல்லா மைண்ட்ல ஏறிடுச்சு. ஆண்டவர் சொன்னாரு கண்மலையை பார்த்து பேசுன்னு சொல்லி. இந்த வார்த்தை அந்த நேரத்துல என்ன ஆகலைங்க அவருக்கு? மைண்ட்லயே பதியல. ஏற்கனவே போய் கண்மலையை ஒரு தடவை அடிச்சாருங்களா? அந்த அடிச்ச ஞாபகம் தான் மைண்டுக்கு வந்துருச்சு. ஒழிய டென்ஷன் பண்ணி விட்டுட்டாங்க. அப்படிதான் சொல்லணும். அவன் ஆவியை விசனப்படுத்தினதினாலே அப்படின்னா நம்ம பாஷையில சொல்லணும்னா என்னங்க அர்த்தம்? மோசையை என்ன பண்ணி விட்டாங்க இந்த ஜனங்கள்? டென்ஷன் பண்ணி விட்டுட்டாங்க. என்ன பேசணும், என்ன பண்ணணுங்கிறதே இவருக்கு என்ன ஆகல, வரமாட்டேங்குது. அந்த நேரத்துல அந்த டென்ஷன்ல போய் என்ன பண்ணிட்டாருன்னா கண்மலை என்ன பண்ணிட்டாரு? அதனால தேவன் என்ன சொல்லிட்டாருன்னா, அந்த இடத்துல நீங்க என்ன பரிசுத்தப்படுத்தல மோசே, அதனால ரெடி பண்ணிரு யோசுவாவை, நீ கானான் போக மாட்ட. அப்ப அன்புரிய சகோதரர்களை பாருங்க, மிகப்பெரிய ஆசீர்வாதத்துக்கு அழைக்கப்பட்டவங்க. ஆனா அந்த நிதானத்தை தங்களுடைய வாழ்க்கையில இழந்ததினால அந்த ஆசீர்வாதத்தை அவங்க பெற்றுக்கொள்ள முடியல. இன்னொருத்தரை குறிச்சு கூட நம்ம பார்க்கலாம். யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, முதல் ராஜா யாருங்க? சவுல். சவுலினுடைய வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா ஆரம்ப கட்டம் பாத்தீங்கன்னா அது தனியாவே நம்ம ஒரு பாடமா பார்க்கலாம். ரொம்ப அருமையான குணலட்சணங்களுங்க அவர்கிட்ட. கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா 9-10 குணலட்சணம் அவர்கிட்ட நீங்க பாத்தீங்கன்னா அருமையான குணலட்சணங்கள் உள்ள மனுஷன் கீசின் குமாரன் ஆகிய சவுல். அதனாலதான் தேவன் என்ன தெரியுங்களா பண்ணாரு? அவரை ராஜாவா தேர்ந்தெடுத்தார். ஆனா இஸ்ரேல் தேசத்துல அத்தனை ஜனங்கள் இருக்கும்போது ஏன் கீசின் குமாரன் ஆகிய சவுலை ஏன் ராஜாவா தேர்ந்தெடுத்தாருன்னா, சும்மாவெல்லாம் பச்சைபாதம் எல்லாம் கிடையாதுங்க. அன்னைக்கு அந்த இஸ்ரேல் தேசத்திலேயே பார்க்கும்போது பெஸ்ட் யார் தெரியுங்களா ராஜாவாக? சவுல் தான் இருந்தாருங்க. ஹைட்லயும் சரி, ஒயிட்லயும் சரி, வெயிட்லயும் சரி, சவுலை போல மிஞ்சக்கூடிய ஆள் இல்ல. அதே மாதிரி குணம் ரொம்ப அருமையான குணம். என்ன குணம் தெரியுங்களா? தாழ்மை. தேவன் பார்க்கிறாரு. ஏன்னா தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் அவர் கிருபை அளிக்க முடியும். அப்படியே அந்த தேசத்தை பார்க்கிறாரு. யார சாமுவேல தள்ளிட்டாங்க, ராஜா வேணும்னு கேட்டுட்டாங்க. யார இந்த இஸ்ரேல் மேல ராஜா வாக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே தொலாவி பார்த்தா யாருதான் கண்ணுக்கு முன்னாடி வரா தெரியுங்களா? சவுல் தான் வராரு. ஏன்னா சவுல் தேவனுடைய பார்வையில அவ்வளோ ஒரு நல்லவரா இருந்தார். என்ன அந்த நல்லவர்னா, அப்படி பார்க்கும் போது எல்லாருமே பெருமை பிடிச்சு போயிருக்கிறாங்க. என்னை விட்டா ஆள் இல்ல அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஆனா சவுலுக்குள்ள எப்படிப்பட்ட எண்ணம் இருந்துச்சு தெரியுங்களா? நான் ஒண்ணுமே இல்லை, நான் எதுக்குமே தகுதி இல்லை, நான் வேஸ்ட். நம்மளையும் கூட இதுல யோசிக்கணுங்க. இந்த சத்தியன் தேவன் நம்மளை கேட்க எதனால வச்சாரு தெரியுங்களா? இத்தனை கிறிஸ்தவங்க இருக்காங்களே நம்மளை சுத்தி, அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு பாக்கியம் நமக்கு ஏன் கிடைச்சிச்சு தெரியுங்களா? எங்கேயோ உள்ளவெல்லாம் கிடையாது, ஏதோ கொஞ்சம் மூளையில என்ன தெரியுங்களா இருந்திருக்கு? ஒரு தாழ்மை இருந்திருக்குங்க. சகோதரர்கள் சொல்லும்போது அதான் சொல்றாங்க. அன்னைக்கு அந்த அப்போஸ்தலர்கள் 12 பேரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முக்கியமான காரணம் எங்கேயோ அவங்களுக்குள்ள கொஞ்சம் தாழ்மை இருந்துச்சுங்களாம். அதுதான் காரணம். நமக்குள்ள
முழுசா இல்ல, எங்கேயோ ஒரு மூலையில என்ன இருந்திருக்குது? தாழ்மை. என்ன அந்த தாழ்மை? அப்ப என்னதான் சொல்றாங்கன்னு கேட்போமே. அந்த ஒரு எண்ணம் வந்துச்சு பாத்தீங்களா? அத தேவன் கனம் பண்ணாருங்களாம். அதுக்கு தேவன் இந்த விலையேறப்பெற்ற சத்தியத்தை கொடுத்திருக்காங்களாம். நீங்க என்ன சொல்றது, நாங்க என்ன கேட்கறது? எங்களுக்கு எல்லாம் தெரியும், எங்க ஊழியக்காரர் பேசுறத விடவா நீங்க பேசுறீங்க அப்படிங்கிற எண்ணம் நமக்கு இருந்திருந்தா, நான் போற இடத்தை விடவா இது என்ன அவ்வளவு பெரிய இடம் அப்படின்னு நம்ம யோசிச்சிருந்தா இந்த சத்தியத்தை நம்ம பெற்றிருக்க முடியாதுங்களாம். அப்படி என்னத்தானும் சரி கேட்போமே, அத தேவன் பார்த்தாங்களாம். அந்த ஒரு எண்ணம் தான் இந்த சத்தியம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு காரணமா இருந்துச்சு. இதே போலதான் அந்த சவுல் ராஜா தேர்ந்தெடுக்கப்படுறதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுங்களா? அந்த இஸ்ரேல் தேசத்திலே அவர் அப்படிப்பட்டவரா இருந்தாராம். நானுங்களா? நான் ஒண்ணுமே இல்லைங்க. இருக்கிற அந்த பெனியமின் கோத்திரத்திலேயே, அதாவது 12 கோத்திரத்திலேயே சின்ன கோத்திரம் எது தெரியுமா? பெனியமின் கோத்திரம் தான். இந்த பெனியமின் கோத்திரத்திலேயே இருக்கிறதுலயே சின்ன குடும்பம் என்ன குடும்பம் தெரியுமா? எங்க குடும்பம் தான். எங்க குடும்பத்திலேயே ரொம்ப சின்னாடி யார் தெரியுமா? நான் தான். அந்த ஒரு சின்ன எண்ணம் அவருக்குள்ள இருந்ததுனாலதான் அவர் ராஜாவானாராம். தேவன் அதை சொல்றார் சாமியல் மூலமா. ஏன் தெரியுமா தேவன் உன்னை இந்த இஸ்ரேல் தேசத்திலேயே உன்னை ராஜாவாக்குனாரு? இந்த இஸ்ரேல் தேசத்துல இருந்தவங்களையே நீ தான் ரொம்ப தாழ்மையோட இருந்த. வசனம் நம்ம வாசிக்கலாம். 1 சாமுவேல் 15:17. 1 சாமுவேல் 15:17. அப்பொழுது சாமுவேல், நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவராயிருந்த போது அல்லவோ இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு தலைவரானீர். கர்த்தர் உம்மை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவித்தாரே. பாத்தீங்களா? ஏன் சவுல ராஜாவா தேர்ந்தெடுத்தார் தேவன் அப்படிங்கிறதுக்கு விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நீர் சவுல் உம்முடைய பார்வைக்கு நீ எப்படி இருந்த? சிறியவராய் இருந்த. உன்னை நீ ரொம்ப தாழ்த்தி வச்சிருந்த, ரொம்ப தாழ்மையோட இருந்த. நான் ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிற எண்ணத்தோட இருந்த. அதனாலதான் தேவன் என்ன தெரியுமா பண்ணாரு? உன்னை இந்த இஸ்ரேல் தேசத்துக்கே ராஜாவாக்குனாரு அப்படிங்கிறாரு. பாருங்க, அந்த வசனோட நம்ம எடுத்து வாசிக்கலாம். 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 21வது வசனம். 20 கூட வாசிச்சிருங்க. 1 சாமுவேல் 9, 20, 21. 3 நாளைக்கு முன்னே காணாமற் போன கழுதைகளை பற்றி கவலைப்பட வேண்டாம், அவைகள் அகப்பட்டது. இதல்லாமல் சகல இஸ்ரவேலின் அபேட்சையும் யாரை நாடுகிறது? உன்னையும் உன் வீட்டார் அனைவரையும் அல்லவா என்றான். இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாரும் விரும்பக்கூடிய ஒரு மனிதன், அதான் அபேட்சை. எல்லாரும் விரும்பக்கூடிய ஒரு மனிதனை யார் மாறிட்டா தெரியுமா? நீ மாறிட்ட சவுல். அதுக்கு பின்னாடி என்ன சொல்லுவாருன்னா, நீ தான் அடுத்து ராஜாவாக போற அப்படின்னு சொல்லும் போது சவுல் என்ன சொன்னார் பாருங்க. அப்பொழுது சவுல் பிரதியுத்தரமாக, நான் இஸ்ரேல் கோத்திரங்களிலே சிறிதான பென்யமின் கோத்திரத்தான் அல்லவா? சிறிதான பென்யமின் கோத்திரம். பென்யமின் கோத்திரத்துக்கு குடும்பங்களில் எல்லாம் என் குடும்பம் அற்பமானது அல்லவா? என் குடும்பம் ரொம்ப அற்பமான குடும்பம். நீர் இப்படிப்பட்ட வார்த்தையை என்னிடத்தில் சொல்வானேன்? என்கிட்ட போய் இந்த வார்த்தையெல்லாம் பேசுறீங்களே பிரதர் அப்படின்னாராம். அப்ப பாருங்க, தன்னை குறித்து ஒரு ரொம்ப தாழ்மையான ஒரு எண்ணம் அந்த சவுலுக்குள்ள இருந்ததுனாலதான் உன்னை தேர்ந்தெடுத்தா தான் நீ என்னையே மகிமைப்படுத்துவ. தன்னையே மகிமைப்படுத்திக்கிட்டு இருக்கிற ஆளை நான் தேர்ந்தெடுத்தேன்னு வையே, அவங்க யாரை மகிமைப்படுத்துவாங்க? அவங்களே தான் மகிமைப்படுத்து. நான் ஏன் தெரியுமா ராஜாவானே, என்கிட்ட அந்த குணம் இருந்துச்சு, இந்த குணம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. உன்னை தேர்ந்தெடுத்தா நீ என்ன தெரியுமா சொல்லுவ? நானெல்லாம் ராஜாவாகிறதுக்கு தகுதியே இல்லைங்க, ஆண்டவர் தாங்க என்னை தேர்ந்தெடுத்தாரு. என்ன நீ மகிமைப்படுத்துவ? உன்னை தேர்ந்தெடுத்தா தான் சரி அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுத்தாராம். ஆனா நாள் ஆக ஆக சவுல் என்னவாயிட்டாருங்க? பெருமைக்குள்ள போயிட்டாரு. நிதானத்தை இழந்துட்டாரு. தான் யாருங்கிற அந்த எண்ணத்தையே இழந்து தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. சாமுவேல் சொல்றாரு, வெயிட் பண்ணு சவுல், நான் வந்துடுறேன், அப்புறம் பலி செலுத்தலாம் அப்படின்னு சொன்னார். சாமுவேலுக்காக இவர் என்ன பண்ணல? காத்திருக்கல. தாம் பெரியாள் அப்படிங்கிற எண்ணம் அவருக்குள்ள வந்துடுச்சு அப்படின்னு பார்க்கிறோம். 1 சாமுவேல் 13:8 இருந்து. அவன் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி 7 நாள் மட்டும் காத்திருந்தான். சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை. ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போனார்கள். சாமுவேல் நான் வந்துடுறேன்னு சொல்லி இருக்கிறாரு. ஆனா அந்த டைமுக்கு சாமுவேல் என்ன ஆகல? வரல. இதான் சவுலுக்கு வந்துட்ட டெஸ்ட். நிதானிக்கிறாரா, நிதானம் இழக்கிறாராங்கிற அந்த டெஸ்ட் வரும்போது சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை. ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போனார்கள். அப்புறம் அப்பொழுது சவுல், சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலிகளையும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சர்வாங்க தகன பலியை செலுத்தினார். பலி செலுத்துறது ஆசாரியனுடைய வேலை. இங்க சாமியார் தான் பலி செலுத்தணும். ஆனா என்ன பண்ணிட்டாருங்க இவரு?
தானே அந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டார், இவரே தானே செய்ய ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னு கூட பாக்குறோம். அவன் சர்வாங்க தகன பலியிட்டு முடிகிற போது இதோ சாமுவேல் வந்தான். சவுல் அவனை சந்தித்து வந்தனம் செய்ய அவனுக்கு எதிர்கொண்டு போனான். பிரதர் அப்படிங்கிறதுக்கு போறாரு. போன உடனே சாமுவேல் என்ன சொல்றாரு? நீ செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டான். பிரேசலாலாம் இருக்கட்டும், நீ என்ன பண்ணுன அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. சவுல் ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும் குறித்த நாட்களின் திட்டத்திலே நீ வராததையும் பெலிஸ்தர் பிக்மாசிலே கூடி வந்திருக்கிறதையும் நான் கண்டபடினான். சுற்றிலும் எதிரி வந்துட்டாங்க. பரிசனத்தினால தான் சண்டைக்கே போக முடியும். எல்லாமே இதாயிடுச்சு. நீங்க லேட் பண்ணிட்டீங்க சாமுவேல், நான் என்ன பண்றது? அதனால கில்காலில் பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும் நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாக தகனபலியை செலுத்தினேன். இங்க அண்டர்லைன் பண்ண வேண்டிய விஷயம் என்னதுங்க இந்த வசனத்துல? நீங்க எதை மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அப்படிங்கிறீங்களா? எது கரெக்டா இருக்கும்? கில்காலில் பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும் நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தினேன் என்றான். நம்ம பாக்குறதுக்கு எந்த வார்த்தை இது பொருத்தமா வருது? எண்ணி துணிந்து, நிதானம் இழந்து, எண்ணி துணிந்து அதை செஞ்ச அப்படின்னது சாமுவேல் இப்ப சொல்றாரு. சாமுவேல் சவுலை பார்த்து, புத்தியீனமாய் செய்தீர். உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கைக்கொள்ளாமற் போனீர். மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் உம்முடைய ராஜ்யபாரத்தை என்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். இங்க மொழிபெயர்ப்பு தப்பா வந்திருக்குங்க. மொழிபெயர்ப்புல எப்படி வந்திருக்கணும்னா, நீ ராஜா, இதுல எப்படி போட்டிருக்குன்னா, நீ ராஜாவுடைய தேவனுடைய வார்த்தையை நீ மீறிட்ட, ஆனாலும் தேவன் என்ன பண்ணுவார்? உன்னை ராஜாவாவே வைப்பார். பாருங்க, அப்படித்தானே இருக்குது. சாமுவேல் சவுலை பார்த்து, புத்தியீனமா செய்தார், உம்முடைய தேவனாய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கை கொள்ளாமல் போனீர். மற்றபடி கை கொள்ளாமல் போயிட்டீங்க, மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேல் மேல் உம்முடைய ராஜ்ய பாரத்தை என்றைக்கு என்ன பண்ணுவாரு? ஸ்திரப்படுத்துவார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனா இது மூல பிரதியில இதனுடைய காரியங்கள் நீங்க பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நீ தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்திருந்தால் தேவன் என்ன பண்ணிருப்பாரு? உன்னை என்னன்னைக்கு ராஜாவா வச்சிருந்திருப்பாரு. ஆனா நீ என்ன பண்ணிட்ட? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போயிட்ட அப்படின்னு. அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, முதல் ராஜா மிகப்பெரிய வாய்ப்புக்குள்ள வந்தார். காரணம் அவருக்குள்ள இருந்த அந்த தாழ்மை. ஆனா ராஜாவா ஆன பின்னாடி அவருக்கு வந்துச்சு டெஸ்ட். அந்த டெஸ்ட்ல அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, நிதானம் இழந்துட்டாரு. பின்னாட்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா பெருமை முத்தி போய், எனக்கு பின்னாடி தாவீது ராஜாவாயிடுவாரா, விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி தாவீத பாக்குற இடத்தையெல்லாம் ஈட்டியை எறிய ஆரம்பிச்சிட்டாருங்க. அவர்கிட்ட மட்டும் ஈட்டி எரியல, யோனத்தானை பார்த்து கூட ஈட்டி எறிய ஆரம்பிச்சார். முடிவு என்ன தெரியுங்களா? யாருக்கெல்லாம் ஈட்டி எரிஞ்சுக்கிட்டு இருந்தாரோ அந்த ஈட்டியவே நட்டு வச்சு அந்த ஈட்டியிலேயே விழுந்து சூசைட் பண்ணிக்கிட்டார். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நல்லா கவனிக்கணும். பாருங்க, தேவனுடைய ஜனங்கள் தான் எப்படியெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையில நிதானம் இழந்தாங்க. அடுத்து இந்த நிதானம் இழந்ததுல கடைசியா நிறைய பேர் இருக்காங்க. கடைசியா ஒரு குரூப்பை குறிச்சு நம்ம பார்த்து முடிக்கலாம். யாருன்னா, யோபுவின் நண்பர்கள். அப்ப இவங்களை குறிச்சு நம்ம பார்க்கும்போது, இவங்க பாத்தீங்கன்னா உலகத்துல நண்பர்களிலேயே யோபுவின் நண்பர்களை போல நல்லவங்க இருப்பாங்களான்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். அவ்வளவு அன்பு வச்சிருக்கிறாங்க. அப்படி என்ன யோபு மேல இவங்க அவ்வளவு அன்பு வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, நம்மளாம் அந்த அளவுக்கு யார் மேலேயும் அன்பு வைக்க முடியாதுங்க. வசனம் நீங்க எடுத்து வாசிங்க. யோபு 2ஆம் அதிகாரம் 11 இருந்து. யோபு 2ஆம் அதிகாரம் 11 முதல். யோபுடைய 3 சிநேகிதராகிய தேமானியனான எலிப்பாசும், சூகியனான பில்தாதும், நாகமாத்தியனான சோப்பாரும் யோபுக்கு நேரிட்ட தீமைகள் யாவையும் கேள்விப்பட்ட போது அவனுக்காக பரிதபிக்கவும். பாருங்க, யோபு ஒருத்தர் சொல்றாரு. யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எலிப்பாஸ் பில்தாத்து கிட்ட சொல்றாரு. பில்தாத்தையும் எலிப்பாசும் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா, சோப்பாரு கிட்ட போயிட்டு சொல்றாங்க, இந்த மாதிரி யோபுவுக்கு, நம்ம ஃப்ரெண்டு யோபுவுக்கு ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சாமா, சொத்தெல்லாம் அழிஞ்சு போச்சாமா, ஏதோ சீக்கு வேற புதுசா ஏதோ ஒரு சீக்கு பிடிச்சிருக்காமா, உடம்பெல்லாம் குப்பளம் ஆயிடுச்சாமா, அவரால் எழுந்து கூட நடக்க முடியாதாம். அதாவது உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை எப்படி நடக்க முடியும்? காலுக்கு அடியில உள்ளங்கால்ல என்ன வந்துருச்சு?
கொப்பளம் வந்துருச்சு, உச்சம் தலையில கொப்பளம் வந்துருச்சு, முடியெல்லாம் வைக்க முடியாது, மொட்டை அடிச்சிட்டாரு, படுக்க முடியாது, நடக்க முடியாது, பயங்கரமான கஷ்டம். கேள்விப்படுறாங்க இந்த 3 பேரும். கேள்விப்பட்ட உடனே நீங்க பாத்தீங்கன்னா அவனுக்காக பரிதபிக்கவும் அவனுக்கு ஆறுதல் சொல்லவும் ஒருவரோடொருவர் யோசனை பண்ணிக்கொண்டு அவரவர் தங்கள் ஸ்தலங்களிலிருந்து வந்தார்கள். பாருங்க, யோபுவினுடைய 3 சிநேகிதரும் அவனுக்காக பரிதபிக்கவும் அவனுக்கு ஆறுதல் சொல்லவும் ஒருவரோடு ஒருவர் யோசனை பண்ணிக்கொண்டு அவரவர் தங்கள் ஸ்தலங்களில் இருந்து வந்தார்கள். யோசனை அங்கேயே முடிவு பண்ணிட்டாங்க, போய் யோபுக்கு என்ன பண்ணணும், ஆறுதல் சொல்லணும், யோபு கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்லணும்னு வர்றாங்க. வந்தவங்க வெறும் வார்த்தை மட்டும் தான் பேசுனாங்களான்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், நீங்களும் என்ன பண்ணுவீங்க? இப்ப நமக்கு ரொம்ப தெரிஞ்ச பிரதர்னு வச்சுக்கோமே, நம்ம பிரதர் ஒருத்தர் உடம்பு சரியில்லாம இருக்கிறாரு, கேள்விப்பட்டுட்டோம், ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப முடியாம இருக்கிறார், என்ன பண்ணுவோம்? ஆப்பிள் வாங்குவோம் இல்லைங்களா? ஆப்பிள் வாங்கிட்டு போயிட்டு என்ன பண்ணுவோம், கொடுப்போம். போய் அங்க இருக்க சூழ்நிலையை பார்த்த உடனே ரொம்ப சோகமாயிடுவோம். சரிங்க பிரதர், ப்ரேயர் பண்றோம், இப்போ ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு போறோம்னு சொல்லி என்ன பண்ணுவோம், ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு அப்பா உங்களுக்கு சித்தமான முறையில சகோதரரை சுகப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு வாங்கன்ட்டு வந்துரும். வந்த உடனே ஒரு சமயம் லேட்டா போயிருந்தோம்னா, பிரதர் பக்கத்துல ஏதாவது ஹோட்டல் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து சாப்பிட்டு போயிடலாம், இதானே நம்ம நினைப்போம். நீங்க அப்படியே என்னமோ, நான் அப்படித்தான். சரிங்களா, ஃபர்ஸ்ட் சாப்பிட்டுருவோம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு அப்புறம் சரின்ட்டு கிளம்புவோம். ஆனா இந்த 3 பேரும் வர்றாங்க, இவங்க நினைச்சுக்கிட்டு வந்தது ஒண்ணு, யோபுக்கு ஏதோ ஒரு அளவுக்கு சரியா இருக்காது, போனோம் பார்த்தோம் சுக செய்தி விசாரிச்சுட்டு வந்துடலான்னு தான் வந்தாங்கங்க. ஆனா வந்து பார்த்த உடனே சூழ்நிலையே மாறி போயிடுச்சு. ஏன்னா யோபு அங்க மூலையில உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு, இவங்க அவரை தாண்டி போயிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் எங்க பிரதர் பைபிள்ல இருக்குன்னா பின்னாடி பார்க்க போறோம். அவரை தாண்டி இவங்க போய்கிட்டு இருக்கிறாங்க. போகும்போது டே சோப்பார்னு ஒரு சவுண்டு கேக்குது. யாருடா, யோபு குரல் மாதிரி இருக்கு, ஆனா யோபுவை காணாமேன்னு தேடுனா அந்த மூளையில சுருண்டு போய் ஒரு உருவம் உட்கார்ந்து இருக்குது. சரிங்களா, யார் அதுன்னு உத்து பார்த்தா ஐயோ நம்ம யோபுன்னு அப்புறம் தான் அவங்களுக்கே கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சிட்டு ஐயோ யோபு, வசனம் எப்படி தெரியுங்களா சொல்லுது, உரு தெரியாமல். அப்படின்னா என்ன அர்த்தங்க, அவர் உருவம் என்னங்கிறதே தெரியாத அளவுக்கு, ஏன்னா ட்ரெஸ் போட முடியாது, மொட்டை அடிச்சிருக்கிறாரு, சொரிஞ்சி மண்ணு அள்ளி அள்ளி சாம்பலை அள்ளி அள்ளி போட்டு ஆயின்மெண்ட் மாதிரி போட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறாரு, ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கிறாரு. இப்ப கீழே வாசிங்க 12வது வசனம். அவர்கள் தூரத்தில் வருகையில் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது அவனை உரு தெரியாமல், அவர் யோபுங்கிறது அவங்களுக்கு என்ன ஆகல, தெரியல, உரு தெரியாமல் சத்தமிட்டு அழுது, ஓன்னு சத்தம் போட்டு அழுது, அவர்கள் தங்கள் சால்வையை போட்டிருந்த ட்ரெஸ், ரொம்ப துக்கம் வந்தாதான் ஜனங்கள் அதை செய்வாங்க, போட்டிருந்த ட்ரெஸ்ஸை கிழிச்சுக்கிட்டு வானத்தை பார்த்து தங்கள் தலைகள் மேல் புழுதியை தலை மேல புழுதியெல்லாம் தூக்கி போட்டுக்கிட்டு வந்து யோபுக்கு இருக்கிற துக்கம் மிகப்பெரிய துக்கம்னு பார்த்து ஒருவரும் அவனோடு ஒரு வார்த்தையும் பேசாமல் இரவு பகல் 7 நாள் அவனோடு கூட தரையிலே உட்கார்ந்தார். எப்படி இருக்காங்க பாரு, இவங்களை போல பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருப்பாங்களா? நம்ம என்னமோ யோபு நண்பர்கள்னா உடனே குறை சொல்லிடுவோம். ஆனா இவங்க பாருங்க, 7 நாள் யோபு உட்கார்ந்து இருந்த இடத்துல ஸ்மெல் வந்துச்சான்னு நமக்கு தெரியல. சரிங்களா, எப்படியெல்லாம் இருந்துச்சுன்னு தெரியல. சம்சாரமே என்ன சொல்லிட்டாங்க, பேசாம செத்து தொலை, ஆண்டவரோட நாமத்தை தூசிச்சு எதுக்கு உயிரோட இருந்துகிட்டு, உனக்கும் வேதனை எனக்கும் வேதனை, பேசாம செத்து தொலை அப்படின்னு சொல்லிருச்சு சம்சாரமே. ஆனா இந்த ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா 3 பேரும் வந்து சுத்திலும் உட்கார்ந்துக்கிட்டு ட்ரெஸ்ஸை கிழிச்சுக்கிட்டு, இவங்க எப்ப சாப்பிட்டாங்கன்னு தெரியல, சரிங்களா, எப்ப ரெஸ்ட் ரூம் போனாங்கன்னு தெரியல, ஆனா 7 நாள் யோபு கூடவே தரையில உட்கார்ந்து இருந்திருக்கிறாங்க. மழை பெஞ்சப்ப என்ன பண்ணாங்க, வெயில் அடிச்சப்ப என்ன பண்ணாங்க நமக்கு தெரியல. என்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, 7 நாள் யோபு கூடவே தரையிலேயே உட்கார்ந்து இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் யோபு பேச ஆரம்பிக்கிறார். நான் செத்து இருந்தா பரவாயில்ல, எங்க அம்மா என்னை கற்பம் தரிக்கும் போதே அபாசன் ஆயிடுந்தா பரவாயில்ல, இப்படி எல்லாம் பேச ஆரம்பிக்கும் போதுதான் இப்படி எல்லாம் பேசாத யோபு, ரொம்ப தப்பு, ஆண்டவரையே தப்பு சொல்ற மாதிரி இருக்கு இப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா இவங்க என்ன ஆக ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, ஆண்டவரை உயர்த்தி யோபுவை என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னா மோசமா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. தேவன் பார்த்துட்டே இருக்கிறாரு. நான் யோபுக்கு கொடுத்ததோட நோக்கம் வேற,
அவரை உயர்த்தணும்னு சொல்லி அவருக்கு நான் அதை செஞ்சிருந்தா 3 பேர் வந்தீங்களா, உட்கார்ந்தீங்களா, பேசாம எந்திரிச்சு போயிருக்கலாம். அதை விட்டுட்டு நீங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க? என்ன உயர்த்துறேங்கிற போர்வையில யோபுவை ரொம்ப கேவலமா பேசுறீங்க. என்னத்த விட்டுட்டீங்க இந்த விஷயத்துல? நிதானத்தை இழந்துட்டீங்க. ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்னு யோபுவை கூப்பிட்டு, பாருப்பா உன் ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் மேல எனக்கு ரொம்ப கோபமா இருக்கு. ஏன் தெரியுமா? அவங்க ஒன்னதான் பேசுனாங்க, ஆனா அவங்க சேலாவை என்ன பண்ணல, கடைபிடிக்கல அப்படிங்கிறார். யோபு 42 அதிகாரம் 7வது வசனம். யோபு 42:7. கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோடே பேசின பின் கர்த்தர் தேமானியனான எலிப்பாசை நோக்கி, உன்மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் கொள்கிறது. என் தாசனாகி யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசுவது. என்ன பேசலையா? நிதானமாய் பேசவில்லை. அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆதாமு கிட்ட பார்த்தோம் நிதானமின்மை, ஏசா கிட்ட பார்த்தோம் நிதானமின்மை, மோசே கிட்ட பார்த்தோம் அந்த நிதானம் இன்மை, சவுலுக்கிட்டையும் பார்த்தோம் அந்த நிதானம் இல்லை, யோபியோட நண்பர்களுக்கிட்டையும் பார்த்துட்டோம், அவங்களும் இந்த நிதானத்தை பேசும்போது இழந்துட்டாங்க. இவங்கெல்லாம் நிதானத்தை இழந்ததுனால அவங்க பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதங்களை இழந்து போனாங்க. இப்ப யாரை பார்க்கலாம் அப்படின்னா, நிதானத்தை கடைபிடிச்சாங்களே. இந்த கேஸ் எல்லாம் யாரோட லிஸ்ட்ல வருவாங்க? எல்லாம் இருக்கீங்களா? இவங்கெல்லாம் யாரோட லிஸ்ட்ல வந்துருவாங்க? நம்மளோட லிஸ்ட்லன்னு நான் சொல்லலாம்னு நினைச்சேன். சரிங்களா? இவங்க ஆசீர்வாதத்தை இழந்த லிஸ்ட். ஏன்? நம்மளும் எப்படி, நீங்க எப்படின்னு எனக்கு தெரியல. நிறைய நேரங்களில் என்ன ஆயிடுறோம், நிதானத்தை இழந்துரும். எங்க தெரியுங்களா ரொம்ப நிதானமா இருக்கும்? சபை கூடுகைக்கு வந்தா ரொம்ப நிதானமா இருக்கும். ஏன் சொல்லுங்க? பிரதர் பாக்குறாங்க, சிஸ்டர் பாக்குறாங்க, இங்க ரொம்ப நிதானம் தான். ஆனா எங்க நிதானம் இழந்துருவோம்? வீட்டுல தான் நிதானத்தை இழந்துருவோம். இனி என்ன பண்ணணும்னா, வீட்லயும் கூட நம்ம என்ன பண்ணணும், நிதானமா நான் பேசுறேன்னா, மனைவியை பேசும்போது என் பேச்சுல நிதானம் இருக்கா? கணவன் கிட்ட பேசும்போது என் வார்த்தைகள்ல நிதானம் இருக்கா? பிள்ளைகளுக்கிட்ட பேசும்போது நிதானத்தை கடைபிடிக்கிறேன்னா? அப்பா அம்மா கிட்ட பேசும்போது நிதானத்தை கடைபிடிக்கிறேன்னா? என் வாழ்க்கையில இன்னைக்கும் மிகப்பெரிய குற்ற உணர்வு இருக்கு. எங்க அப்பா சாகுறதுக்கு கொஞ்சம் முன்னாடி, ஒரு 15 நாள் முன்னாடி, அவர் சுயநினைவு இழந்துதான் இறந்தாரு. சுயநினைவோடு அவர் இருக்கும்போது நான் நிதானம் இழந்து அவர் ஒரு வார்த்தை பேசிட்டேன். என்னன்னா, பெட்ல இருக்கிறவரு கீழே இறங்கும் போது தவறி விழுந்துட்டாரு. பெட்ல இருந்தவர் படுத்திருந்திருக்கிறாரு. திடீர்னு கரண்ட் ஆஃப் ஆகிருந்தது. கரண்ட் வந்த உடனே டிவி ஆன் பண்ணலாமேன்னு சொல்லி என்ன பண்ணிட்டாருன்னா, கீழே இறங்குனவரு வலிக்கு விழுந்து இந்த இதுல அடிபட்ட உடனே அவரால் செயல்பட முடியாம போயிடுச்சு. அப்படியே பெட்ஷீட் வச்சு அப்படியே அதுல படுக்க வச்சுதான் அப்படியே தூக்கி ஹாஸ்பிட்டல்ல வச்சு அவரை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல வச்சு இங்க கோயம்புத்தூர் கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்த உடனே அந்த சிஸ்டர் வந்து அவர் அப்படி தூக்குறாங்க. தூக்கும்போது பட்டுன்னு அவங்களை அடிச்சுட்டாரு. ஏன்னா அவருக்கு வலி தாங்க முடியல. உடனே எனக்கு என்ன தெரியுங்களா ஆயிடுச்சு, கோபம் ஆயிடுச்சு. என்னப்பா பொறுப்பா இருந்திருந்தா எந்திரிக்கும் போது நிதானமா எந்திரிச்சிருந்தா அப்படியெல்லாம் ஆயிருக்குமா? இப்ப பாரு, உன்னால எனக்கு கஷ்டம், எல்லாருக்கும் எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு அவர் முகமே மாறிடுச்சு. அப்படியே ஆபரேஷன் தியேட்டர் கூட்டிட்டு போயிட்டு வந்தாங்க. சுயநினைவு இழந்துட்டாரு. அவர் யாருங்கிறதே மறந்துட்டாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, அங்க பாரு ஆளுங்க எல்லாம் போயிட்டு இருக்கிறாங்க, அங்க பாரு ஆளுங்க எல்லாம் வந்துட்டு இருக்கிறாங்க அப்படியெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டா. அப்படி இருந்தே இறந்துட்டாரு. எனக்கு என்ன கவலை அப்படின்னா, கடைசியில அந்த அவரை ரொம்ப கஷ்டப்பட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்து கூட்டிட்டு ஆம்புலன்ஸ் வச்சு கூட்டிட்டு வந்து ஹாஸ்பிட்டல் எல்லாம் சேர்த்துட்டேன். ஆனா அந்த கடைசி வார்த்தை நிதானம் இழந்து பேசிட்டேன். இன்னைக்கு வரைக்கும் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கேன் அவர்கிட்ட. ஆனா அவர் இல்ல, அவர் இறந்துட்டாரு. ஆனா எனக்கு ஐயோ அப்பா, நான் நிதானமா அந்த ஒரு வார்த்தை பேசியிருந்தேன்னா இன்னைக்கு எனக்கு அந்த குற்ற உணர்வு இருக்காதே. அப்ப எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, பாருங்க அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த நேரம் தான் என்னுடைய கடைசி வார்த்தை அவர்கிட்ட பேசுற வார்த்தையா இருக்குன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் அவரை போய் பார்த்தேன். பார்க்கும்போது அவர் வாப்பான்லாம் கூப்பிடுறாரு, பேசுறாரு. ஆனா அவர் என்ன பண்ணல, அவருக்கு நான் தாங்கிறதே ஒரு அளவுக்கு புரியல. ரெண்டாவது, நானும் புரிஞ்சாலும் நான் எதுக்கு இங்க இருக்கிறேன் என்ன எனக்கு ஆயிடுச்சுங்கிற நிதானத்தை இழந்துட்டேன். எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, இந்த மாதிரிதான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அநேக நேரங்கள நம்மளும் கூட அந்த நிதானத்தை இழந்தவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, நிதானத்தை கை கொண்டு அதன் மூலமா வந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவங்களை குறித்து நம்ம ஒரு சிலரை நம்ம பார்த்து முடிக்கலாம். முதலாவது நம்ம பார்க்க போகிறோம் யோசேப்பு. இவருடைய வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு மிகப்பெரிய நிழலா இருக்கிறாரு.
தன்னுடைய வாழ்க்கையில எல்லா இடத்துலயும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த நிதானத்தை கடைபிடித்த ஒரு மனிதரா இந்த யோசேப்பு அங்க இருக்கிறார். சகோதரர்கள் குழியில தள்ளும் போதும் கூட நிதானத்தை கடைபிடிச்சாரு. போர்த்திபருடைய மனைவி பொய்யா அவரை குற்றம் சாட்டுறாங்க, அந்த இடத்துலயும் இவர் நிதானத்தை கடைபிடிக்கிறாரு. அடுத்து மறுபடி சகோதரர்களை பார்க்கிறார். தன்னை குழியில தள்ளி எகிப்து தேசத்துக்கே வித்து போட்ட அந்த சகோதரர்களை திரும்ப பார்க்கிறாரு. அப்ப கூட நிதானம் இழந்து, வந்துட்டீங்களாடா வாங்க அப்படின்னு சொல்லி யாரையும் அவர் தண்டிச்சிடல. அங்கேயும் கூட என்ன பண்றாருன்னா நிதானத்தை கடைபிடிக்கிறார். சரிதான், இப்ப வர்றாங்க, இவங்க கிட்ட நம்ம என்ன பண்ணணும், நிதானமா நடந்துக்கணும். என் தம்பி பென்யமீனை சரியா உயிரோட வச்சிருக்காங்களான்னு நான் தெரிஞ்சுக்கணும், அப்பா இன்னும் உயிரோட இருக்கிறாரான்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நிதானமா ஒரு சில காரியங்கள் அங்க என்ன பண்றாருன்னா செயல்படுகிறார் அப்படின்பார். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த சகோதரர்களை பார்த்த உடனே அவங்கள பகைச்சர்ல, அவங்கள விமர்சிச்சர்ல, அவர் பாத்தீங்கன்னா எந்த ஒரு நியாயத்தையும் அவர் முறையிட்டுல, எல்லா வகையிலையும் யோசிப்ப நீங்க பாத்தீங்கன்னா நிதானம் உள்ள ஒரு மனிதனா அவர் இருக்கிறார். நிறைய பார்க்கலாம் இவரை குறிச்சு, நமக்கு நேரம் அதிகமாயிடுறதுனால இதை மட்டும் நம்ம பார்க்கிறோம். அடுத்து ஒரு நபரை பார்க்கிறோம், தாவீது. தாவீது கிட்ட பாத்தீங்கன்னா ரெண்டுமே இருந்துச்சு. நிதானமும் இருந்துச்சு, நிதானம் இன்மையும் இருந்துச்சு, பிளஸும் இருந்துச்சு, மைனஸும் இவருடைய வாழ்க்கையில இருந்துச்சு. சவுல் ராஜாவுடைய வாழ்க்கையில தாவீதை நீங்க ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா அவரை கொல்றதுக்கு நிறைய டைம் கிடைக்குது. வசமா கைக்குள்ளேயே சவுல் மாட்டுவாரு. ஆனா அந்த நேரத்துல எல்லாம் தாவீதை என்ன பண்ணிடுவாரு, கொலை செய்யவே மாட்டார், நிதானத்தை கடைபிடிச்சிருவார். ரொம்ப நிதானமா, ராஜா நான் உங்களை கொன்னுருவேன்னு மத்தவங்க பொய் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, அப்படியெல்லாம் நினைக்காதீங்க, நான் உங்களை கொல்ல மாட்டேன், பாருங்க வசமா இப்ப சிக்கிருக்கீங்க, நான் கொல்லணும்னு நினைச்சா இப்ப கூட நான் உங்களை கொல்லலாம், ஆனா நான் என்ன பண்றல, கொலை செய்யல, நீங்க தயவு செஞ்சு போங்க, அந்த மாதிரி நினைக்காதீங்க. எல்லா வகையிலையும் நிதானத்தை அவர் கடைபிடிக்கிறார். அடுத்து அப்சலோம் ராஜாவாகி இவரை துரத்தும் போது இவர் அப்சலோமுக்கு தப்பி ஓடுவார். ஓடும்போது சீமை வருவார், பேலியாளின் மகனே ஒளிஞ்சு போ, சவுலோட ரத்த பலி எல்லாம் உன் மேல வந்துருச்சு அப்படியெல்லாம் சொல்லி அவரை தூசிச்சு கல்லெடுத்து அடிக்கும் போது இவர் என்ன தெரியுங்களா பண்ண மாட்டாரு, பக்கத்துல இருக்கவர் சொல்லுவார், இப்பவே அவனை போய் நான் கொல்றேன் அப்படிம்பாரு. அந்த செத்த நாயி ராஜாவை பேசுறான் பாரு அப்படிம்பாரு. அந்த இடத்துல இவர் என்ன சொல்லுவாருங்க, எதுக்கு நமக்கு என்னப்ப பிரச்சனை, பேசாம இருங்க, அவன் தூஷிக்கணும்னு ஆண்டவருப்ப அனுமதி கொடுத்துருக்கிறாரு, அதனால அவன் தூஷிக்கிறான், உங்களுக்கும் நமக்கு என்ன. அந்த இடத்துலயும் கூட அந்த சேலாவை அங்க தாவீது கடைபிடிக்கிறத பாக்குறோம். ஆனா இந்த மாதிரி விஷயத்தில எல்லாம் சேலாவை கடைபிடிச்ச தாவீது உரியா விஷயத்துல, பத்சேபாள் விஷயத்துல என்னவாயிட்டாரு, அடுத்தவரோட மனைவி அப்படிங்கிற நேரத்துல நிதானத்தை என்ன பண்ணிட்டாருங்க, அங்க யோசிச்சிருக்கணும். அடே இது நம்ம பார்க்க வளர்ந்த புள்ள, ஏன்னா அது தாவீதுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு குடும்பங்க, உரியாவுடைய குடும்பம். நம்ம பார்க்க வளர்ந்த புள்ள, நம்ம பார்த்து மேரேஜ் பண்ணி வச்ச பொண்ணு இந்த பத்சேபாள். ஆனா இந்த பத்சேபால்னு தெரியாம நம்ம பார்த்துட்டது கூட பரவாயில்ல, ஆனா நம்ம பார்த்து மேரேஜ் பண்ணி வச்ச இந்த பத்சேபாள் இப்ப நமக்குள்ள அவங்களை குறிச்சு ஒரு இச்சையான ஒரு எண்ணம் வருதே, இது ரொம்ப தப்பு இல்ல, இது தேவன் பாக்குறாரு இல்ல. அந்த ஒரு நிதானம் அந்த இடத்துல வந்திருந்தா தாவீதை குறிச்சு எந்த ஒரு மைனஸையும் நம்ம பார்த்திருக்க முடியாது. ஆனா அந்த இடத்துல இவர் என்ன தெரியுங்களா பண்ணிட்டாரு, நிதானம் இழந்துட்டாரு. ஆனா பின்னாடி ரொம்ப வருத்தப்படுறாரு. ஆனா வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை, ஏன்னா அதுக்கு உள்ள பலனை அவர் மன்னிப்பு கேட்டாலும் அதுக்குரிய பலனை அவர் அனுபவிக்க வேண்டியதா தான் இருந்துச்சு. ஆனா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆனா தன்னை அவர் என்ன பண்ணாருன்னா பின்னாட்கள்ல சரி செய்து கொண்டார் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் 15:5. தாவீது ஏத்தியனாகிய உரியாவின் சந்ததி ஒன்று தவிர கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டதிலே தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் ஒன்றையும் விட்டு விடாமல் அவர் பார்வைக்கு செம்மையான செய்தார். இந்த ஒரு காரியம் தாவீதினுடைய வாழ்க்கையில என்ன தெரியுங்களா ஆயிடுச்சு, கரும் புள்ளியா அவருடைய வாழ்க்கையில அங்க அமைஞ்சிருச்சு. இன்னைக்கு பாருங்க, தாவீதை குறிச்சு எவ்வளவோ உயர்வா பேசுறோம். அவர் தேவனுக்கு பிரியமான மனுஷன், தேவனுக்கு பிரியமா வாழ்ந்தவர், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சவர், என்னதான் சொல்லிக்கிட்டு வந்தாலும் ஒரு வெள்ளை பேப்பர்ல ஒரு கருப்பு புள்ளி வச்ச மாதிரி இது அவருடைய வாழ்க்கையில அங்க அமைஞ்சிருச்சுன்னு பாக்குறோம். காரணம், சேவகர் சொல்லும்போது இங்க அத்தனை மனைவிகள் இருக்கிறாங்க, ஆனா சேவகர் சொல்லும் போது அது உரியாவினுடைய மனைவின்னு சொன்ன பின்னாடியாவது கொஞ்சம் நிதானிச்சிருக்கலாம். ஆனா என்ன பண்ணிட்டாருங்க, நிதானத்தை அங்க இழந்துட்டார் அப்படின்னு கூட பார்க்கிறோம். கடைசியா நம்ம பார்க்க போகிறது புதிய ஏற்பாட்டுல இருந்து ஒரு உவமை நம்ம பார்க்க போறோம்.
சரிங்களா? இந்த உவமையை பார்த்து நம்ம பாடத்தை முடிக்கலாம். இது என்ன அந்த உவமை அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, மத்தேயு 18ஆம் அதிகாரத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லிட்ட ஒரு உவமை. இந்த உவமையை முழுசா நம்ம பார்த்துட்டு அப்புறம் ஒரு சில விளக்கங்கள் அதுல நம்ம பார்த்து முடிக்கலாம். மத்தேயு 18:23 இருந்து. எப்படியெனில் பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரனிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்கின்ற ஒரு ராஜாவுக்கு ஒப்பாகிறது. அப்ப உவமை அப்படிங்கும்போது அது ஒரு கதை பாணியில இருக்கும். இப்போ ஒரு கதை போல சொல்றாரு. பரலோக ராஜ்யம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு எஜமான் இருக்கிறாரு. அவர் தன்னுடைய ஊழியக்காரரை கூப்பிட்டு கணக்கு பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. அதுதான் அவருக்கு கீழே இருந்த ஒரு ஊழியக்காரர், ஒரு மேனேஜர்னு வச்சுக்கலாமே. இப்ப மேனேஜரை கூப்பிட்டு, எஜமான் அப்பா இந்த 1 வருஷம் ஆயிடுச்சு, கொண்டு வந்து அக்கௌண்ட்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணி என்ன அக்கௌண்ட் வந்து எனக்கு சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்படி கேட்ட உடனே அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது 10,000 தாலந்து கடன்பட்டவன் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார். இப்ப கணக்கு பார்க்கும்போது ஒரு மேனேஜரை கூட்டிட்டு வந்து நிக்கிறாங்க. அவர் வந்து எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, 10,000 தாலந்து அந்த எஜமானருக்கு இவர் என்ன இருக்கிறாருன்னா கடன்பட்டவரா இருக்கிறாரு. இப்ப கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் இப்ப என்ன சொல்றாருன்னா, எஜமான அந்த மேனேஜரை பார்த்து, பாருப்பா நீ வந்து அந்த கடனை என்ன பண்ணிடு, கடன் பட்டவரை பார்த்து, மேனேஜருங்கிறத விட கடன் பட்டவர்னு வச்சுக்கலாம், அதான் கரெக்டா இருக்கும். சரிங்களா? இவர் வந்து கணக்கு பார்க்கிறாரு. ஒரு கடனாளி இருக்கிறாரு. அந்த கடனாளியை கூப்பிட்டு, பாருப்பா நீ 10,000 ரூபாய் கடன், 10,000 தாளந்து நீ கடன் கொடுக்கணும், அந்த கடனை நீ வந்து என்ன பண்ணுனா செலுத்துன்னு சொல்லும்போது, அந்த ஆளு என்ன சொல்றாருன்னா, ஐயோ எஜமான் எனக்கு அந்த அளவுக்கு கடன் வந்து செலுத்த முடியாது அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெண் ஜாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான். எவ்வளவு பெரிய கடன், எவ்வளவுங்க அப்படி கடன் வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவர் பெண்ஜாதி அவர் என்ன பண்ணணும், விற்கணும். அவருடைய பிள்ளைகளை அவர் விற்கணும். அவருக்கு இருக்கிற எல்லாத்தையும் வித்தாலும் என்ன பண்ண முடியாது, கடனை கட்ட முடியாது. அந்த அளவுக்கு கடன் வாங்கி வச்சிருக்கிறாரு. இப்ப அடுத்து, அப்பொழுது அந்த ஊழியக்காரன் கால விழுந்து வணங்கி, ஆண்டவனே என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றார். அப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, ஐயா கொஞ்சம் பொறுமையா இருங்கய்யா, நான் எல்லா கடனையும் நான் எப்படியாவது தீர்த்துறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாருன்னா வணங்கி, அதாவது எப்படி சொல்லியிருக்கேன்னா தாழ விழுந்து வணங்கி என்ன பண்றாருன்னா, கேட்ட உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த எஜமானுக்கு அந்த முதலாளிக்கு என்ன ஆயிடுச்சுன்னா மனசுக்குள்ள ஒரு பெரிய இறக்க குணம் வந்துடுச்சு. இறக்க குணம் வந்துச்சு. இவ்வளோ ஒரு இது பண்ணி கேட்கிறான், காலில் வேற விழுந்துட்டான். தாளை எப்படி இருக்கு, தாளை விழுந்து வணங்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி சரி நீ என்ன பண்ணு, ஒரு வாரம் டைம் தரேன், இல்லைன்னா 1 மாசம் டைம் தரேன், வந்து கடனை கட்டிரு அப்படின்னு சொன்னாருன்னு பாத்தீங்கன்னா, இல்லைங்க. என்ன தெரியுங்களா பண்ணிட்டாரு, அந்த 10,000 தாளந்த அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து. எவ்வளோ பெரிய ஒரு எஜமான் பாருங்க. ஒரு ஓனர் இருக்கிறாரு. இவர் நம்ம மதிப்புல வச்சுக்கலாமே, எத்தனை லட்சம் வச்சுக்கலாம், ஒரு 10 லட்சம் வச்சுக்கலாம்னு வைங்க, உதாரணத்துக்கு தான். ஒரு 10 லட்சம் ரூபாய் கடன் பட்டிருக்கிறான். இப்ப அவர் போய் என்ன சொல்றாருன்னா, 10 லட்சம் ரூபாய் கடனை உடனே நீ கட்டு அப்படிங்கும்போது, அந்த கடன் வந்து எப்படிப்பட்ட கடன், மனைவி பிள்ளைகளை இருக்கிறதையெல்லாம் வித்தா கூட அந்த கடனை கட்ட முடியாத ஒரு நிலைமை. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய தொகை. இப்ப இவர் என்ன சொல்லிட்டாருன்னா, அது இது கட்டணும்னு கீழே விழுந்து, ஐயா மன்னிச்சுக்கங்க ஐயா, நான் எப்படியாவது கட்டிடுறேன். உடனே இவருக்கு ரொம்ப இறக்க குணம் ஆகி இவர் என்ன சொல்லிட்டாருன்னா, சரி சரி நீ எதையும் விற்க வேணாம், சரி அந்த கடனையும் மன்னிச்சிடுறேன், நீ போ அப்படின்னு சொல்லிட்டாரு. எவ்வளவு நல்லவர் இல்லைங்களா? இப்ப அவர் வெளியே வரும்போது எப்படி வந்திருப்பாரு மனசுக்குள்ள, மிகப்பெரிய சந்தோஷம், மிகப்பெரிய விடுதலை. இவ்வளவு நாள் தூங்கும் போது 3 மணிக்கு முழிப்பு வந்துட்டா என்ன ஆக மாட்டேங்குது, என்னைக்கு கூப்பிடுவாங்களோ, என்னைக்கு அந்த கடனை கேட்பாங்களோ, எப்ப கட்ட போறோமோ, இந்த பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா இப்ப வெளியே வந்த உடனே ஐயா என்ன ஆயிடுச்சு, கடன் எல்லாம் யார பார்த்தாலும் பயம் இல்லை. ஏன்னா அதுக்கு முன்னாடி அந்த ஆளுங்க பார்த்தாலும் நம்ம வீட்டுக்கு தான் வரானுங்களோ, கடன் கேட்க தான் வரானுங்களோ, இப்படி எல்லாம் பயம் இருந்துச்சு. இப்ப யார பார்த்தாலும் பயம் இல்ல, கடன் எல்லாமே தீர்ந்து போச்சு. ராஜாவே என் கடன் மன்னிச்சார். யாரும் வந்து, ஏன் நீ கடன்காரன் தானே, யாரு சொன்ன நான் கடன்காரன்னு, ராஜா எல்லாத்தையும் மன்னிச்சுட்டாரு தெரியுமா அப்படின்னு சொல்லி தைரியமா பேசக்கூடிய அளவுக்கு கடன் எல்லாம் மன்னிச்சு ரொம்ப தைரியமா வந்துகிட்டு இருக்கிறாரு. இப்ப வழியில ஒரு ஆள் போகுது. சரிங்களா? அவர் யாருன்னா, இவர்கிட்ட ஒரு 100 ரூபாய் கைமாத்து வாங்கினாரு. ஒரு 100 ரூபாய் கைமாத்து வாங்கிட்டு அவர் போய்கிட்டு இருக்கிறாரு. இப்ப என்ன நடந்துச்சு பாருங்க. அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில் தன்னிடத்தில் 100 வெள்ளிப்பணம் கடன் பட்டிருந்தவனாகிய தன் உடன் வேலைக்காரரை ஒருவனை கண்டு அப்படியே தூரத்துல பாக்குறாரு. அந்த ஆளு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னா, 100 ரூபாய் கைமாத்து வாங்கினாலும் போய்கிட்டு இருக்கு, கடன் வாங்கினாலும். இப்ப அவரை பார்த்த உடனே அவனை பிடித்து தொட்டியை நிறுத்து
நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்றார். என்ன பண்றாரு அவரை? வழியில பாத்தீங்கன்னா அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில், இது இவர் எஜமான் காலில் விழுந்தது, மன்னிப்பு கேட்டது எல்லாம் ஒரு 4 செவத்துக்குள்ள, அறைக்குள்ள, யாருக்குமே தெரியாது. ஆனா இப்ப வழியில நடந்து போகும்போது அந்த ஆள் போகுது, 100 ரூபாய் பார்த்த உடனே, ஏய் இங்க வா அப்படின்னு கூப்பிட்டு, எங்க அந்த 100 ரூபா அப்படின்னு உடனே, ஐயா நான் கொடுத்துறேன் ஐயா. உடனே இவர் என்ன பண்ணிட்டாரு? அவனை பார்த்து அவனை புடிச்சு தொண்டைய பார்த்து என்ன பண்ணிருக்கிறாரு? நெரிச்சு, நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்கணும், புட்டு 100 ரூபாயா அப்படின்னு சொல்லி கழுத்தை பிடிச்சி நெரிச்சு. அப்பொழுது அவருடைய உடன்பேலைக்காரன் அவன் காலிலே விழுந்து, இவர் விழுந்தது 4 செவுத்துக்குள்ள. அந்த ஆள் என்ன தெரியுங்களா பண்ணிருக்கிறாரு? 100 ரூபாய்க்கு நடு ரோட்லயே காலில் விழுந்துட்டார். காலில் விழுந்து, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உனக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்று அவனை ஐயா தயவு செஞ்சு மன்னிச்சுக்கங்க, நான் அந்த 100 ரூபாய எப்படியாவது நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்ன உடனே அவனும் சம்மதியாமல் போய் அவன் பட்ட கடனை கொடுத்து தீர்க்கும் அளவும் அவனை காவலில் கழுத்தை புடிச்சு இழுத்துக்கிட்டு நேரா எங்க கொண்டு போறாரு தெரியுங்களா? போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போய், சார் இவன் என்கிட்ட 100 ரூபா வாங்கிட்டு ஏமாத்திட்டு இருக்கான் சார், இவனை பிடிச்சி உள்ள போடுங்க சார். எப்ப அவங்க குடும்பத்தார் கொண்டு வந்து 100 ரூபா கொடுக்குறாங்களோ அப்ப சொல்றேன் சார், அப்ப இவனை என்ன பண்ணுங்க, விடுதலை பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லி கொண்டு போய் என்ன தெரியுங்களா பண்ணிட்டாரு? ஜெயில போட்டார். இப்ப செய்தி யாருக்கு போகுது? எஜமானன் இவரை மன்னிச்சாரே அந்த எஜமானுக்கு போகுது. எஜமான் கேள்விப்பட்டீங்களா? நீங்க ஒரு ஆளு கிட்ட அந்த கடன் வாங்கின ஆளை நீங்க என்ன பண்ணீங்க? மன்னிச்சு அனுப்பிச்சு வச்சிங்களே, அவருக்கிட்ட கடை வாங்கின ஒரு ஆளை மன்னிக்காம கொண்டு போய் ஜெயில போட்டாராம். நீங்க மன்னிச்சது 10,000 தாளந்து மன்னிச்சீங்க, ஆனா வெறும் 100 வெள்ளி பணத்துக்கு அவர் என்ன பண்ணிட்டாருன்னா கொண்டு போய் ஜெயில போட்டாரு. அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இங்க எஜமான் செஞ்சது கடன் முழுசையும் மன்னிச்சாரு. ஆனா இங்க மன்னிக்கப்பட்டவர் என்ன பண்ணாருன்னா, கண்டாரு, அவரை பிடிச்சாரு, தொண்டையை நெரிச்சாரு, கொண்டு போய் ஜெயில ஒப்படைச்சிட்டாரு அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்ப எஜமான் தன்னிடம் கடன் பட்டவர்கிட்ட என்ன தெரியுங்களா பண்றாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கூப்பிடாவன அப்படிங்கிறார். இது வசனம் நீங்க வேணா எடுத்து வாசிருங்க, அது ரொம்ப அருமையா இருக்கும். லூக்கா 18, அதுக்கு அடுத்த வசனம் வாசிங்க. வாசி. நடந்ததை அவனுடைய உடன்பேலைக்காரன் வந்து மிகவும் துக்கப்பட்டு ஆண்டவரிடத்தில் வந்து நடந்ததை எல்லாம் அறிவித்தார். இப்ப கூடவே ஒரு ஆள் போகுது, இவர் கூட போனவரு 10,000 கூட பேசிக்கிட்டு வர, 10,000 தாளந்து என்ன மன்னிச்சிட்டாரு தெரியுமா, இனி எவனுக்கும் நான் பயப்பட தேவை அப்படிங்களா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே போறாங்க. போய்கிட்டு இருக்கும் போது அங்க ஒருத்தனை பார்த்தா, அங்க பாரு அந்த 100 ரூபாய் கைமாத்த வாங்கின ஆள் வர்றான் அப்படின்னு உடனே பக்கத்துல இருந்த ஆள் என்ன நினைச்சிச்சு அப்படின்னா, மன்னிச்சு விட்டுருவாரு. நான் அவ்வளவு கடனை என்ன மன்னிச்சு விட்டுருக்கிறாரு, சரி போ, நீ தர வேண்டாம், நீ வச்சுக்க அப்படின்னு சொல்லுவாருன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா, இவர் புடிச்சுக்கிட்டு போய் ஜெயில போட்ட உடனே பக்கத்துல இருந்த ஆள் என்ன ஆயிட்டாரு? ரொம்ப கஷ்டமாயிட்டாரு. கஷ்டமாயிட்டு மறுபடியும் அதை வாசிங்க. நடந்ததை அவனுடைய உடன்பேலைக்காரன் வந்து கடன் பார்த்தாரு, உடன் கூட இருந்தவர் பார்த்து மிகவும் துக்கப்பட்டு ஆண்டவரிடத்தில் வந்து நடந்ததை எல்லாம் அறிவித்தார்கள். அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைத்து, பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடியினால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன். நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன்பேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அவனுடைய ஆண்டவன் கோபமடைந்து அவன் பட்ட கடனை எல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாத்திரிகளிடத்தில் அவனை ஒப்புக் கொடுத்தான். நான் உனக்கு எவ்வளவு மன்னிச்சிருக்கிறேன், நீ அவனை பார்த்த உடனே நிதானம் இழந்து போயிட்டியே. ஒரு 100 ரூபாய்க்கு நீ என்னவாயிட்ட? நிதானம் இழந்துட்டு நீ என்ன பண்ணிட்டேன்னா போய் கழுத்தை நெரிச்சு கொண்டு போய் ஜெயில போட்டேயே. வா எஜமான் சொன்ன வார்த்தையை பாருங்க, நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமா? அன்பு பிரிய சகோதர சகோதரிகளே, இதுதான் நமக்கு கொடுக்கப்படுகிற மிகப்பெரிய ஒரு பாடமா இருக்குது. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில இந்த நிதானத்தை நாம எந்த அளவுக்கு கடைபிடிக்கக்கூடியவங்களா இருக்கிறோம்? விசேஷமா சொல்லணும்னா, நாம மன்னிக்க முடியாதவங்க இன்னைக்கு யாராவது நம்முடைய வாழ்க்கையில இருக்காங்களா? கொஞ்சம் நிதானிப்போமே, கொஞ்சம் சேலாவை நம்ம பயன்படுத்துவோமே.
ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு வரைக்கும், இப்ப வரைக்கும், நம்ம இந்த சபை கூடுகைக்கு வர்ற வரைக்கும்னு சொல்லலாம், எவ்வளவோ நம்மளுடைய வாழ்க்கையில பாவங்கள் வந்திருக்கும், மீறுதல்கள் வந்திருக்கும், அக்கிரமங்கள் வந்திருக்கும். எல்லாத்தையும் அவர் மன்னிச்சதுனாலதான் இங்க வந்து உட்கார்ந்து அவருடைய வார்த்தையை நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். இப்ப நம்மளே சிந்திச்சு பார்ப்போம். நாம நம்முடைய வாழ்க்கையில மன்னிக்க முடியாதவங்க யாராவது இருக்காங்களா? பிரதர், அப்படின்னா அந்த ஆலியாங்கிட்ட அவளை கடை வாங்கி இருக்கிறாரே பிரதர், அதெல்லாம் நம்ம அப்படியே உற்றணுமா பிரதர்? அப்படி சொல்ல வரல. நமக்கா அவங்க கொடுக்கறப்ப நம்ம கேட்டு வாங்கிக்கலாம். பொதுவா கடன் கொடுக்கறதை எப்படிதான் கொடுக்கணும்? எல்லாம் இருக்கீங்களா? ஒருத்தருக்கு கடன் கொடுக்கறதுனா எப்படிதான் கொடுக்கணும்? நம்ம அவங்க திருப்பி கொடுப்பாங்களா? அந்த கொடுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு தகுதி இருந்தா நம்ம என்ன பண்ணிடலாம்? கொடுக்கலாம். இல்ல அப்படின்னா, அவங்க கொடுக்கலன்னா கூட எனக்கு அவங்க மேல எந்த மன வருத்தமும் வராது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? கொடுக்கலாம். இப்ப வந்து பிரதர் வந்து ஒரு 10,000 ரூபாய் கேட்கிறாரு. நான் இப்ப 10,000 ரூபாய் கொடுக்கறதுக்கு எனக்கு வசதி இல்லை, சாரி பிரதர்ன்னு சொல்லிடலாம். இப்ப அவர் 1000 ரூபாய் கேட்கிறாரு. நான் 1000 ரூபாய் கேட்டா கொடுக்கலாம். ஆனா அந்த 1000 ரூபாய் அவர் திருப்பி கொடுக்கலன்னு வைங்க, அவர்லாம் ஒரு மனுஷனா? அவர்லாம் எதுக்கு பிரதர்னு இருக்கிறாரு? இப்படி எல்லாம் நான் பேச ஆரம்பிப்பேன்னா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடலாம்? கொடுக்காமலே இருந்தலாம், சாரி பிரதர்ன்ட்டு இருந்துடலாம். ஆனா கொடுத்துட்டு நம்ம ஒரு சில வார்த்தைகள் பேசுவோம் பாத்தீங்களா, இது தாங்கத்தான். இல்ல அவர் கொடுக்கலனாலும் அவர் மேல இருக்கிற அன்பு எனக்கு என்னவாகாது? குறையாது, பரவாயில்ல அப்படிங்கிற எண்ணம் இருந்தா நாம கொடுக்கலாம். அதே சமயத்துல கொடுக்கறதுக்கு முன்னாடி வாங்குறவங்க என்ன பண்ணிக்கணும்? தேவை பிள்ளைகள். நம்ம ஒருத்தர்கிட்ட, எல்லாம் இருக்கீங்களா? கஷ்டமா இருக்கா? வாங்காம இருக்கிறதுக்கு நம்மளை தகுதிப்படுத்திக்கணும். எப்ப நம்ம ஒருத்தர்கிட்ட ஏதாவது ஒண்ணு கேட்க ஆரம்பிக்கிறோமோ அப்ப நாம அந்த ஒரு நிலையில கீழே இறங்குறோம்னு அர்த்தம். காரணம் என்ன? தவிர்க்க முடியாத ஒரு சில உடல்நிலை சூழ்நிலைகள் வந்துடலாம். நம்ம கேட்கறலாம், தப்பு இல்லைங்க, நம்ம திருப்பி கொடுத்துடலாம், தப்பு இல்லை. ஆனா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கூடுமான வரைக்கும் ஒரு சேமிப்பு நம்முடைய வாழ்க்கையில கொஞ்சம் இருந்துட்டே இருக்கணும். வருங்காலத்துக்கு அதெல்லாம் பெரிய சப்ஜெக்ட், நம்ம அதை பின்னாடி வரும் காலங்கள்ல பார்க்கலாம். இப்ப நம்ம இதோட நம்ம முடிக்கிறோம். முடிந்த வரைக்கும் கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கணும்? பழக்கப்படுத்திக்கணும். ஒரு சமயம் அப்படி கடன் வாங்கிட்டோம்னா நம்ம அதை சரிவர கொடுக்கக்கூடியவங்களா இருக்கணும், ஏமாத்திடக்கூடாது. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் கடன் கொடுக்கிற நாம என்ன பண்ணணும்னா, நம்ம கடன் தாராளமா கொடுக்கலாம். ஒரு சமயம் அவங்க திருப்பி கொடுக்க முடியலனாலும் அது என் ஆவிக்குரிய வாழ்க்கையை பாதிக்காது, அவங்க மேல எனக்கு எந்த நல்ல அபிப்பிராயமும் கெடாதுன்னா நம்ம தாராளமா செய்யலாம். இல்ல பிரதர், அதான் என் வாழ்க்கை, அதை நான் கொடுத்துருக்கேன் பிரதர், அதை அவங்க திருப்பி தரலன்னா அவ்வளவுதான் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடலாம்? அதுக்கு கொடுக்காமலேயே இருந்துட்டா அவங்களுக்கும் பிரச்சனை இல்லை, நமக்கும் அது பிரச்சனை இல்லை. அப்ப இதுல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். இன்னொரு வகையில நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, யாரையாவது மன்னிக்காம நாம இருந்தோம்னா அந்த காரியத்தை இதோட நம்ம சரி பண்ணணும். தேவனுடைய சமூகத்துக்கு போகணும். அப்பா, இந்த சகோதரன், இந்த சகோதரி, அந்த அத்தை, இந்த மாமா, அந்த பெரியப்பா, இந்த சித்தி, யாரா இருந்தாலும் எல்லாரையும் மனசுக்குள்ள இருந்து என்ன பண்ணணுங்க? கசப்பை எடுத்து வெளியே போட்டுறணும். பிரதர், மறுபடி போய் ஒட்டிக்கணுமா? அப்படியெல்லாம் சொல்ல வரல. கசப்புங்கிற குணத்தை நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ணிக்க கூடாது? வச்சுக்க கூடாது. ஒரு சமயம் அவங்களுக்கு விரோதமா ஏதாவது தவறு இழைச்சிருந்தோம்னா போன் பண்ணியோ நேரிலேயோ போய், நேர்ல போனோம்னா தேவையில்லாத இது வருமா, ஒரு போன் பண்ணி, சாரி பிரதர், சாரி சிஸ்டர், சாரி அத்தை, சாரி மாமா, அந்த காரியத்தை நம்ம செஞ்சோம்னா தான், எதுக்கு பிரதர் இப்படி தன்மானத்தை எல்லாம் இழந்து நான் அதை செய்ய வேண்டும் அப்படின்னோம்னா, இதை நம்ம செஞ்சோம்னா தான் நாம செய்த தப்பை என்ன பண்ணுவாராம்? அவர் நம்மளை மன்னிச்சது எவ்வளவு? பல கோடி. சரிங்களா? இதெல்லாம் 10,000 தாளந்தெல்லாம் நமக்கு செட் ஆகாது. பல கோடிகள் மதிப்பு உள்ள பாவத்தை நமக்கு அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? மன்னிச்சு விட்டு நம்மளை இந்த சத்தியத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கிறார். ஆனா நமக்கு விரோதமா செஞ்சவங்களோட தொகை எவ்வளவு தெரியுங்களா? ரொம்ப ரொம்ப குறைவுங்க. தேவன் நமக்கு மன்னிச்சதை ஒரு பக்கம் வச்சு பாருங்க, இன்னொரு பக்கம் நம்ம மன்னிக்க வேண்டியதை வச்சு பாருங்க, சம்பந்தமே இருக்காதுங்க. அதுக்குதான் இந்த ஓமையை சொல்லியிருக்கிறார். நான் அவ்வளோ உன்னை மன்னிச்சு விட்டுருக்கிறேன், ஆனா மத்தவங்க செஞ்ச சின்ன சின்ன தப்ப உன்னால என்ன பண்ண மாட்டேங்கல, மன்னிக்க முடியல. நான் அப்புறம் எப்படி உன்னை நான் மன்னிக்க முடியும்? என பிரமாணமே என்ன சொல்லுது? நான் மற்றவர்களை எவ்வளவு மன்னிக்கிறேனோ, நாங்கள் எங்கள் கடனாளிகளுக்கு மன்னிக்கிறது போல
நீங்க எங்க கடனை மன்னிங்க. அப்படின்னா நான் அடுத்தவங்களை மன்னிக்காம இருக்கும்போது தேவன் என்ன மன்னிக்க முடியாது. அப்ப நல்லா யோசிச்சு, அப்பா நான் யாரையாவது மன்னிக்காம எங்கேயாவது கசப்பு உள்ளுக்குள்ள வச்சிருக்கேனா? ஏன்னா தேவன் நமக்கு தர்ற கிருபையை போக்கடிக்கிறதே இந்த கசப்பு தாங்க. அதை நாம அகற்றி நாம எப்பவுமே நம்ம இருதயத்தை சுத்தமுள்ளதான் நம்ம வச்சுக்கணும். அப்ப அன்னைக்கு அந்த நிதானத்தை அவர் கடைபிடிக்கல, எஜமானனால தண்டிக்கப்பட்டார். இப்ப நம்ம நிதானிக்கக்கூடிய ஒரு காலப்பகுதிக்குள்ள வந்திருக்கிறோம். நம்மளுடைய வாழ்க்கையில யாரையாவது மன்னிக்காம இருக்கிறோம். ஒரு சமயம் நம்ம போய் கேட்க முடியாம இருக்கலாம், இல்ல நம்ம ஒரு கசப்புணர்வோட இருந்துகிட்டு இருக்கலாம். அதையெல்லாம் இன்னையோட நம்ம என்ன பண்ணிடணுங்க, தூக்கி போட்டு என்ன விடுதலையாக்குங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிக்கணும்னா நம்மளை நாம தயார்படுத்தி கொள்ளணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, கடைசியா ஒரு வசனம் வாசித்து நம்ம முடிக்கலாம். 2 தீமோத்தேயு 2:15. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 15வது வசனம் படி. இது பிரசங்கிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட வசனம். பிரசங்கிமார்கள் என்ன பண்ணணும்னா, வெட்கப்படாத ஊழியக்காரனாய் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவர்களா தேவனுக்கு முன்னாடி உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாகிறது. இது பிரசங்கிமார்களுக்கு சொல்லப்பட்ட தேவனுடைய வார்த்தையை எடுத்து சொல்லுகிற சகோதரர்களுக்கு சொல்லப்பட்டது. ஆனா எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் இதை எப்படி நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையில இந்த நிதானத்தை கடைபிடிக்கிறவர்களாய் நம்மளை எப்பவுமே தேவனுக்கு முன்பாக உத்தமர்களா நிறுத்துறதுக்கு நாம அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நாம இருக்கிறோம். இதுதான் இன்னைக்கு நம்ம பார்த்துட்ட சேலா அப்படிங்கிற தலைப்பின் கீழே நாம் பார்த்துட்ட தேவனுடைய வார்த்தை. நிறைய பேர் இந்த நிதானத்தை இழந்து தங்களுக்கு வருகிற ஆசீர்வாதத்தை இழந்து போயிருக்கிறாங்க. ஒரு சிலர் இந்த நிதானத்தை கை கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை அங்க பெற்றுக்கொண்டாங்க அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். நாமளும் கூட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இப்படிப்பட்ட நிதானம் உள்ளவர்களாய் சேலா பயன்படுத்தக்கூடியவர்களாய் இருக்க தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. பொறுமையோடு கேட்ட உங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. இப்படிப்பட்டதான வாய்ப்பை கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் மகிமையை செலுத்திக் கொண்டு பொறுமையோடு கேட்ட சகோதர சகோதரிகளை அனைவருக்கும் என்னுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.